நம்ம கட்சியோட இணைச்சு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய கட்சியினுடைய திட்டத்தை பற்றிய விவாதத்துல வரலாற்றுல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல நுணுக்கமான பல விஷயங்களை நம்முடைய கட்சி இதுல இருந்து எடுத்து விவாதித்து அதுல இருந்துதான் கிரகித்து கொண்டு உள்கொள்ளணும். அதாவது நம்ம திட்டமும் நம்முடைய அரசியல் நம்ம அமைப்பு சட்டம் இது சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய போராட்டம், தியாகம், வரலாறு அதிலிருந்து வடித்தெடுக்கப்பட்ட 2 ஆவணங்கள் தான் நம்ம கட்சியினுடைய அமைப்பு சட்டமும் திட்டமும். இந்த திட்டம் உருவாவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்டை நீங்க ஆழமா படிச்சுக்கோங்க. அதுல வேறு விஷயங்கள் அன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய சோவியத் ரஷ்யாவினுடைய சமூக அமைப்பு, அதனுடைய முதலாளித்துவம், அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தத்துவார்த்த விவாதம் அதுக்கு பொருத்தமானதாக தான் இருக்கும். ரெலவெண்டான போர்ஷன்ஸ் மட்டும் நம்முடைய திட்டங்களுக்கு அதுல இருந்து எப்படி எடுத்திருக்கோங்கிறது மட்டும்தான் இந்த விவாதத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த முறையில இந்த 10 பகுதிகள்லையும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு, அதை படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அதுல குறிப்பாக நான் சொன்ன இஎம்எஸ் அண்ட் பசோவுக்குன்னையா அவருடைய கான்ட்ரிபியூஷன் நம்முடைய திட்டம் உருவாக்குவதில் 2 டாக்டிக்ஸ்லேருந்து நிறைய புட் பண்ணி அந்த நம்முடைய திட்டத்தை செழுமைப்படுத்துவதற்கு என்ன செய்தார்கள் என்ற வரலாற்று விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம திட்டத்தில் நான் இதோட இணைச்சு சொல்ல வேண்டியது, அரசாட்சியில் நாம் பங்கேற்பது சரியா தவறா என்ற விவாதம் அது அதுலேயும் இருக்குது. அந்த விவாதம் என்பது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஜோதி பாசு நம்ம பிரதம மந்திரியாக அனுமதித்திருக்க வேண்டும், கூடாது, அது ஒரு வரலாற்று தவறு, செஞ்சது சரியா தப்பா என்ற விவாதம் இதெல்லாம் நடந்தது என்பது நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஆட்சியில பங்கேற்பது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய விவாதத்தை பழைய திட்டத்துல பேரா 112 ஆஃப் த பார்ட்டி ப்ரோக்ராம்ல நமக்கு அன்கிளியரா இருக்கு, பங்கேற்கலாமா கூடாதுங்கிறது பழைய திட்டத்துல. அப்ப நீங்க இந்த கொஸ்டின் வர விட்டுதான் பசோவுக்குன்னையா கட்டணம் எழுதுறாரு. அண்ட் பேரா 112 ஆஃப் த பார்ட்டி ப்ரோக்ராம், அந்த பேரா ஒரு பேரா, அந்த ஒரு பேராவுக்கு அவர் ஒரு 30 பக்கத்துக்கு ஒரு குறிப்பு எழுதுறாரு. அந்த குறிப்பு எழுதுனதுக்கு அப்புறம் 2000ஆவது ஆண்டுல நம்ம கட்சியினுடைய வரலாற்றை சேர்த்து இதோட இணைச்சு பேசுறோம். 2000ஆவது ஆண்டுல கட்சியினுடைய திட்டத்தை மேம்படுத்தி எழுதும் போது நம்ம என்ன சந்தர்ப்பத்துல எப்படி ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்பது சம்பந்தமான விளக்கங்கள் உட்பட புது ப்ரோக்ராம்ல இன்கார்பரேட் பண்ணி தான் நான் ரெலவென்ட் போர்ஷனுக்கு சொல்லல 5.7 நினைக்கிறேன். அப்படி அந்த புதிய திட்டத்துல அந்த இணைப்பு வருது. 98 கட்சி காங்கிரஸ்ல தோழர் பிரகாஷ் கரத்தும் சீதாராம் யெச்சூரியும் பல பின்னாடி வந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த தோழர்கள் அன்னைக்கு ஆர்கியூ பண்ண விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு வரலாற்று ஆவணங்களாக மாறி போயிருக்கு. அப்போ இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இடைக்கால அரசாங்கங்கள்ல நாம் பங்கேற்க வேண்டுமா கூடாதா என்பது சம்பந்தமாக ஏன் பங்கேற்க வேண்டும், எப்படி பங்கேற்க வேண்டும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பூர்ஷ்வா வர்க்கத்தையும் கன்சர்வேட்டிவ்ஸையும் நம்ம எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான விளக்கம் உட்படுது. அதோட அந்த விஷயத்தை நிறுத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த முறையில் இது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை லெனினுடைய 2 டாக்டிக்ஸ் ஆன் சோசியல் டெமோக்ரஸி இன் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு நம்ம கட்சியோட இணைச்சி பார்க்க வேண்டிய டாக்குமெண்டாக அது. அதுபோக 2 விஷயம், மாஸ்கோ புரட்சியின் படிப்பினைகள் என்ற முறையில அன்னைக்கு டிசம்பர் 1905 நடந்த டிசம்பர் 9ஆம் தேதி நடந்த ஸ்ட்ரைக். இந்த ஸ்ட்ரைக்கில் ஆயுதம் தாங்கிய புரட்சிகள் எப்படி நடந்தன, அந்த புரட்சி ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் எப்படி நடந்தன, நம்மளா யாருக்கும் ஆயுதம் கொடுக்கல, தொழிலாளி எப்படி ஆயுதம் ஏந்துறான், ஆயுதம் ஏந்துறதுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எப்போ நம்ம ஆயுதம் தாங்கிய ஒன்றுபட்ட புரட்சியை நோக்கி போகணும் என்று அந்த மாஸ்கோ புரட்சியினுடைய படிப்பினைகளை பற்றி ஒரு சின்ன பிரச்சனை எழுதியிருக்காரு. அதுல ஏராளமான விவரங்கள் இருக்கு. அதுல கட்சி பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தையும் அவர் ரொம்ப தெளிவா கொடுக்குறாரு. அதுக்குள்ள நான் டீட்டெயில்ஸுக்கு போகல, ஏன்னா நீங்க அதுல பூராமே அவர் அன்னைக்கு நடந்திருக்கிற நிகழ்வுகளை விளக்குறாரு, அதனால நான் போல. அதே மாதிரி ஹெட்சனை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு அந்த 2வது பகுதியில. அவர் எப்படி ஹெகலை மறுத்து மார்க்ஸ் அவர் 1848 எல்லா விஷயங்களும் எழுதினார்னு சொல்லி ஹெகலோட பங்களிப்பு ஹெட்சனோட பங்களிப்பு அது ரஷ்ய புரட்சி இயக்கத்துக்கு எப்படி உதவியது என்பதை பற்றியும் ஒரு சின்ன குறிப்பு எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் 3வது பகுதி நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிருவோம், 15 நிமிஷத்துல முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வாசிப்பதற்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அறிமுகப்படுத்துறது தான் என்னோட வேலை. அன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஸ்தாபனத்துல
நீங்க ஒற்றுமைக்கான கூக்குரல்களின் போர்வையின் கீழ் ஒற்றுமையை உடைத்தல் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்தாபனத்திற்குள்ள வந்திருக்கக்கூடிய யூனிட்டிக்கு எதிரான போக்குகள் சம்பந்தமாக ஒரு பகுதி எழுதியிருக்காரு. இது ஹோச்சிமினோட உள்கட்சி போராட்டம் எப்படி நடத்துவது என்பதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த அங்க இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்டோட தான் அந்த உள்கட்சி போராட்டம் சம்பந்தமான விவரங்கள் இருக்கும். அதே மாதிரி ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு உள்ள அன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒற்றுமைக்கான கூக்குரல்களின் போர்வையின் கீழ் நம்மெல்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒற்றுமை உடைச்சாங்க அப்படிங்கிறத அவர் உதாரணங்களோட விளக்கி அதை ஒரு 5-6 பகுதிகளாக விளக்குறாரு. அதுல குழு மனப்பான்மைன்னா அது என்ன, ட்ராட்ஸ்கி அதை எப்படி சப்போர்ட் பண்றாரு, அவர் எழுதின நூல்கள்ல எல்லாத்துலயும் அவருடைய பிரசுரங்கள் எல்லாத்துலயும் குழு மனப்பான்மையற்ற பிரசுரம் என்று தலைப்பு போட்டு தான் எழுத வரான் ட்ராட்ஸ்கி. அப்படி எழுதி அவர் எப்படி குழு மனப்பான்மையை வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பத்தி கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கி அதை உதாரணங்களோட கட்சி ஸ்தாபன செயல்பாட்டில் குழு மனப்பான்மை என்பது எப்படி மிக கடுமையான ஒரு நெகட்டிவ் பங்களிப்பை செய்கிறது என்பதை விளக்குறாரு. அதே மாதிரி பிளவுவாதம் என்பதுல இது மாதிரியான போக்குகள் கட்சி ஸ்தாபனத்துக்குள்ள ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரச்சனையில எப்படி வந்தது, அது தற்கொலைக்கு சமமானது, கட்சி ஸ்தாபனத்தை அது எப்படி சீரழிக்கும், அதுல ட்ராட்ஸ்கி போன்றவர்கள் அந்த தற்கொலை பாதையை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள், அதுக்கு அது மறுதளிச்சு இவர் எப்படி செஞ்சிருக்கணுங்கிறது சம்பந்தமாக அதை கட்சிக்குள்ள போராடி இருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. ஆகஸ்ட் புட்டினுடைய பற்றி கூட நம்ம நிறைய சொல்ல வேண்டியதில்லை. ட்ராட்ஸ்கியினுடைய கலைப்புவாத கருத்துக்கள் என்பதற்கு ஸ்தாபனத்துக்குள்ள அவர் பல்வேறு சமயங்கள்ல எப்படி ஒரு தவறான நிலைப்பாடு எடுத்தார், அது எப்படி கட்சி ஸ்தாபனத்தை சீரழிக்கிற நிலைமை இருந்து அதுக்கான பதில் என்ற முறையில் அது விளக்குறாரு. ஸோ இதுதான் அந்த ஸ்தாபனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் இடையில செஞ்சிருக்கக்கூடிய இன்டர்மிட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், அந்தந்த சமயத்துல வரக்கூடிய பிரச்சனை. அந்த தொகுதி அவ்வளவுதான் இருக்கு மொத்தமே. நான் சொன்ன முதல்ல டூ டாக்டிக்ஸ் ஆன் சோசியல் டெமோக்ரஸி, அதுக்கப்புறம் 2வது மாஸ்கோ புரட்சியினுடைய படிப்பினைகளும் ஹெட்சன் பத்தி இது ஒரு பகுதி. 3வது பகுதி என்பது இந்த குழு மனப்பான்மை, பிளவுவாதம், தற்கொலைக்கு சமமான இந்த ஸ்தாபனத்தை உடைக்கும் போக்கு, இது சம்பந்தமான கருத்துக்கள், இது 3 பகுதி. 4வது பகுதியோட நம்ம இந்த தொகுப்பு முடிஞ்சு போகுது. 4வது பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமை என்பது. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விவாதத்தை இந்தியாவில் நம்முடைய கட்சியோட நம்முடைய ஆதரவாளர்களும் எதிரிகளும் தொடர்ந்து தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை ஏற்கனவே உங்களை பலர் படிச்சிருக்கீங்க. பலர் லெனினோட கான்ட்ரிபியூஷனை, லெனினோட புத்தகங்களை தனித்தனியா படிச்சிருப்பீங்க, தொகுதியில படிச்சிருக்க மாட்டீங்க. இது அநேகமா பெரும்பகுதி கட்சியினுடைய ஸ்தாபனத்துல பங்கு வகிக்கக்கூடிய செயல்படக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு காலத்துல ஏதாவது ஒரு தேவையில் நீங்க படித்த புத்தகமாக இருக்கும் லெனினுடைய இந்த பங்களிப்பு என்பது. அது ஒரு 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 ஆல்ரவுண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி அபவுட் தி நேஷனல் கொஸ்டின் இன் தி இன்டர்நேஷனல் அரேனா ஆஃப் த டே. அன்னைக்கு இருந்திருக்கிற சூழல்ல ஐரோப்பிய சமூகத்துல இருந்திருக்கக்கூடிய பலவிதமான தேசிய இனங்களோட சுய நிர்ணய உரிமை சம்பந்தமான ஒரு ஸ்தூலமான படம் பிடிப்புன்னு சொல்லலாம். அதுல ஒரு 7-8 பகுதி இருக்கு. அதை நான் கடைசியில் முடிக்கும் போது நம்ம கான்டெக்ஸ்டோட நம்ம கட்சியோட நான் இணைச்சு முடிக்கிறேன். அது உள்ளடக்கமான விஷயங்கள்ல தேசங்களுடைய சுய நிர்ணயம் என்றால் என்ன அதை ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. தேசிய இனம் என்றால் என்ன, தேசிய இனங்கள் எப்படி இருந்தது என்பதை அதுல விளக்குறாங்க. வரலாற்று வழியாக இந்த தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நிறைய விளக்குறாங்க. நேரம் இருந்தா ஒன்னொன்னையும் தனித்தனியா விரிவா பேசுறதுக்கான அளவுக்கு அது வரிக்கு வரி படிக்கக்கூடிய, சுலபமா படிக்கக்கூடிய, தமிழ்ல கூட நல்லா இருந்திருக்கு. ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல ரொம்ப ஹைலி பிலாசபிக்கல் அண்ட் ரொம்ப கூர்ந்து படிக்க வேண்டியது. இது ஒரு நடைமுறை பிரச்சனைங்கிறது முறையில இது ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இதுல வேலை திட்டத்துல இந்த தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை பத்தி பேசும்போது ஒரு உலகளாவிய அளவுல 20ஆம் நூற்றாண்டுல தேச விடுதலை இயக்கங்கள், நாடுகள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல ஒரு மாடல் ஸ்டேட், ஒரு நேச்சுரல் ஸ்டேட் எப்படி இருக்கணும்
அது ஒரு தேசிய இனங்களுடைய தலைமையில உருவாக்கப்பட்ட நாடுகளாக இருக்கப்பட வேண்டும் என்ற பொதுவான புரிந்து கொள்ளுதலிருந்து துவங்கி வரலாற்று ரீதியாக அன்றைக்கு 19ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்கக்கூடிய தேசிய இனங்களை பற்றி அவர் சொல்றார். அது எதுக்கு சொல்றாருன்னா, நீங்க நான் முதல்ல இந்த ரைடரை முதல்ல சொல்லிடணும் அப்படின்னு அது புரியும். தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பது இட் இஸ் நாட் அப்சல்யூட். அது தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பது முழுவதுமா அதுதான் என்பது இல்லை. நீங்க இந்த ஆர்கியூமெண்ட் முழுக்க என்ன சொல்றாங்கன்னா, தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமை என்பது அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது, மதிக்கப்பட வேண்டியது, இன்கார்பரேட் பண்ண வேண்டியது, அமல்படுத்த வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டு சப்ஜெக்ட் டு, அதுதான் அந்த விவாதத்தில் விஷயம், முக்கியமான விஷயம். சப்ஜெக்ட் டு என்ன? உங்க கிளாஸ் கான்சியஸ்னஸ்ல, ரெவல்யூஷனரி பாத்துல சோசியலிசத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்யும் போது அன்றைய சூழலையும் அந்தந்த நாடுகளையும் அந்தந்த இனத்தையும் அங்கங்க எது ஒடுக்கப்படுகிற இனம் எது ஒடுக்குகிற இனம் அதனுடைய இன்டர் கோர்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த செயல்பாட்டின் அடிப்படையில் மட்டும்தான் இது தீர்மானிக்க முடியுங்கிறது தான் அதனுடைய உள்ளடக்கம். அதான் நம்ம முக்கியமான விஷயம். லெனின் எழுதி வச்சிட்டாரு தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமை, அதனால எல்லாருக்கும் அதை கொடுத்துடணும், அவங்களுக்கு தனி நாடு கொடுத்துடணும்னு எங்கேயும் சொல்றாரு. இந்த ஆர்குமெண்ட்ஸ்குள்ள போனீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. உதாரணங்களோ இருக்கு, அப்படி எங்கேயும் சொல்லல. கொடுக்கப்பட்ட இடங்களும் இருக்கு, அன்னைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, இப்பவும் கொடுக்கப்படுகிற இடங்கள் இருக்கு. கொடுக்க முடியாத கொடுக்க வேண்டாத சூழலும் இருக்கு. அப்ப நீங்க அதனாலதான் இட்ஸ் நாட் அப்சல்யூட் அண்ட் அப்டிராக்ட், தனியா புரிஞ்சிக்க கூடாது. இதை ரொம்ப ஆழமா தயவு செய்து நீங்க படிங்க. அறிமுகப்படுத்துறது என் வேலை. நீங்க படிக்கிறது நீங்க படிங்க, ரொம்ப ஆழமா படிங்க. அதுல அவங்க 19ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து 20ஆம் நூற்றாண்டுல தேசிய இனங்கள் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி ரொம்ப விரிவா பேசுறாங்க. அமெரிக்க கண்டமே உங்களுக்கு ஐரோப்பாவினோட காலனியா தான் இருந்தது. பல்வேறு தேசிய இனங்கள் இன்னைக்கு காலனைஸ் பண்ணி தான் அமெரிக்காவுக்குள்ள இருந்தாங்க. ஆனா அது ஒரே நாடா இன்னைக்கும் இருக்கு. அங்க தேசிய இனங்களுடைய சுயநிர்ணயம் உரிமையை பற்றிய விவாதமே இல்லை. அது ஒரு மாடர்ன் டெமோக்ரஸிக்கு போயிடுச்சு. அங்க எப்படி ஸ்பானிஷ் எப்படி இருந்தான், கிரீக் எப்படி இருந்தான், இல்ல போர்ச்சுகீஸ் எப்படி இருந்தான், இல்லைன்னா உங்களுக்கு பிரெஞ்சுக்காரன் எப்படி இருந்தான், டச்சுக்காரன் எப்படி இருந்தான், எல்லாரும் தான் அமெரிக்காவுக்குள்ள இருக்கிறேன். எல்லாருக்கும் சில டிஸ்டிங் ஐடென்டிட்டிஸ் அண்ட் இதெல்லாம் இருந்தது. ஆனா அன்னைக்கு இருந்தது. அங்கிருந்து ஆரம்பிச்சு அவர் ஆஸ்திரியாவை பத்தி முதல் சொல்றாரு. ஆஸ்திரியாங்கிறது 1871 நான் புத்தகத்துக்குள்ளேயே போகாம நான் என்னுடைய மெமரில இருந்து விஷயங்களை சொல்லிடுறேன், படிங்க. 1871 1871 ஜெர்மனி ரீஆர்கனைஸ் பண்ணி ஜெர்மானியன் ஸ்டேட்டா, ஜெர்மானியர்களுடைய நாடா மாறும்போதுதான் ஆஸ்திரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெர்மானியர்களுக்கு தங்களுக்கு தனி நாடு இல்லை. ஒண்ணு நான் ஜெர்மனி கூட போகணும், இல்ல ஆஸ்திரியாவை ஜெர்மானிய நாடா மாற்றணும். இந்த ரெண்டு தான் நடத்தணும். ஆனா அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா ஆஸ்திரியாவுக்குள்ள ஜெர்மானியர்கள் இருக்காங்க, ஹங்கேரியன்ஸ் இருக்காங்க, ஸ்லோவிக்ஸ் இருக்காங்க. அதனால தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆஸ்திரியாவுக்குள்ள இருந்திருக்கக்கூடிய ஜெர்மானியர்கள் தனிநாடு என்ற கோஷத்தை வைக்கல. ஆஸ்திரியா என்ற பூகோள பிரதேசத்தை அதுக்குள்ள இந்த 3 தேசிய இனங்களும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய நாட்டை அவர்கள் விரும்பினார்கள், உருவாக்கினார்கள் என்றுதான் வரலாறுன்னு சொல்றாங்க. ஆஸ்திரியாவில் துவங்கி இது மாதிரி அந்த பகுதி முழுக்க நடந்திருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் அதுல வருது. ஒண்ணு ஆஸ்திரியா, அதே மாதிரி போலந்து, ஃபால்கன் கண்ட்ரிஸ் அந்த பக்கம், அதுக்கப்புறம் நார்வே, ஸ்வீடன். அது ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். நீங்க அங்க ஒன்றும் பெரிய தேசிய இனங்களோட மோதல் ஒன்றும் இல்லை. மொனார்கியில இருக்கு, மன்னராட்சியில இருக்கு. ஒரு மன்னராட்சி நார்வேயும் ஸ்வீடனையும் ஆட்சி செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அவங்க ரெண்டா பிரியுறாங்க. பிரியும் போது இங்க ஒரு மன்னர் வந்துடுறாரு, அங்க ஒரு மன்னர் வந்துடுறாரு, 2 வருஷம் விஷயமா இருக்கிறாங்க. தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டமாக அந்த பிளவு நடக்கவே இல்லை. நார்வேல நடந்தது, நார்வேலி ஸ்வீடன்ல நடந்தது, போலிஷ்ல அது மாதிரி தான் நடந்திருக்கு. அதே மாதிரி ஐரிஷ் பத்தி ரொம்ப ஆழமான விவாதம் இருக்கு.
ஐரிஷ் குடியரசு சம்பந்தமாக ரொம்ப ஆழமான விவாதம் இருக்கு. அதுல நீங்க ரொம்ப விளக்கங்களோட மார்க்ஸை கோட் பண்ணி லெனின் சொல்றாரு. மார்க்ஸ் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் அயர்லாந்து என்பது பிரிட்டனில் இருந்து பிரிந்து போவது நல்லது அல்ல என்ற கருத்தை வச்சிருக்கு. அவர் பிரிட்டன்ல இருக்கிறார். அது நல்லதல்ல இந்த கருத்துடையவனாக நான் இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஐரிஷ் மக்கள் அவர்களுடைய விடுதலைக்காக நடத்தக்கூடிய போராட்டம், ஐரிஷ் மக்கள் என்று சொல்லக்கூடிய அயர்லாந்தை சேர்ந்த அந்த இனத்தை பிரிட்டானியர்கள், ஐ மீன் யூகேல இருக்கக்கூடிய பிரிட்டன்ஸ் ஐரிஷ் மக்களை ஒடுக்கிற அந்த அடக்குமுறையும் பார்க்கும்போது இங்கு என்னைக்குமே தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமை உருவாகிறது சாத்தியம் இல்லை. பிரிட்டிஷ் தொழிலாளர்களுடைய நலனுக்கும் ஐரிஷ் தொழிலாளர்கள் நலனுக்குமே அயர்லாந்து தனியா போறதுதான் நல்லது என்ற முடிவுக்கு நான் இன்னைக்கு வந்து விட்டேன் என்று அவர் எழுதுறாரு. அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறார். தனியாக அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்றாரு. லெனின் இது மாதிரி அப்ப நடந்திருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்கள் பிரச்சனையிலையும் சொல்லக்கூடிய ரொம்ப ஆழமான விஷயம் என்னன்னா, நீங்க தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணயம் உரிமை என்ற முறையில தனி நாடாக பிரிந்து போக வேண்டும் என்ற உரிமையை கொடுப்பதா இல்லையா என்பதை தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமை தான் தீர்மானிக்கும். நீங்க தேசமா உருவாகி இருக்கக்கூடிய அந்த தேசத்துல முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி, அங்க இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒர்க்கிங் கிளாஸ் கான்சியஸ்னஸ், அதனுடைய வளர்ச்சி போக்குல அது தொழிலாளி வர்க்கம் சோசியலிசமாக மாறி போவதற்கும் இடைக்கால அரசாங்கங்களை உருவதற்குமான வாய்ப்பு இருக்கும்போது தேசிய இனங்களுடைய தனி நாடு என்ற பிரச்சனைக்கே இடம் இல்லைங்கிறது தான் அதனுடைய குவிண்டெசன்ஸா அதுக்குள்ள அந்த ஆர்குமெண்ட்ஸ்ல கம்ப்ளீட்டா கொண்டு வந்திருக்காங்க லெனினோட கான்ட்ரிபியூஷன் என்ற முறையில. அதே மாதிரி ரஷ்யாவை பத்தியும் அவர் எழுதுறாரு. ரஷ்யாவில் மகாராஷ்டிரியர்கள் எப்படி அதுக்குள்ள வந்திருக்கக்கூடிய உக்ரைனியர்கள், இன்னும் பல்வேறு இனப்பிரிவினர்கள், கசாக்குகள், இன்னும் பல பிரிவினர்கள் உள்ள வராங்க. இவங்களெல்லாம் மகாராஷ்டிரியர்கள் அடக்கித்தான் வந்திருக்கிறாங்க. அதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் ரஷ்யா உருவாகும் போது ரஷ்யாவினுடைய அது பின்னாடி நடக்குது. பட் ஆனா அதுக்கான கூறுகள் இதுக்குள்ள இருக்கு. தேசிய இனங்கள் பிரிந்து போவதற்கு ஆன உரிமையோட கூடிய குடியரசாக இது மாற வேண்டும் என்ற உள்ளடக்கம் லெனினோட 1903, 1905 கான்ட்ரிபியூஷன்லேயே இருக்கு. ஏன்னா புரட்சி 17 தான் நடக்குது. நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க குடியரசுக்குள்ள இருக்க சட்ட அமைப்பு எல்லாம். ஆனா ரஷ்யாவை பொறுத்த அளவுல இந்த பிரச்சனையில பிரிந்து போக உரிமை அதான் சப்சிக்வெண்டா நீங்க டெவலப்மெண்ட்ல நீங்க பார்க்கும்போது 1989-91 பிரிஞ்சு போகும்போது 15 நாடுகளாக பிரிந்து போனது. அதுக்கான உள்ளடக்கம் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப தனியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி இருந்தது. அதுக்குள்ள வேற ஒரு பிரச்சனையும் லெனின் கோட் பண்றாங்க. என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த ஒடுக்குகிற தேசிய இனம், ஒடுக்கப்படக்கூடிய தேசிய இனம், ஒடுக்கப்படக்கூடிய தேசிய இனத்தினுடைய உரிமைகள் அது தொழிலாளி வர்க்கம் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணணும், ஆதரிக்கணும் என்ற பொதுவான அணுகுமுறை என்பது நமக்கு வேண்டும் என்பதை சொல்றாங்க. அது சோவியத் ரஷ்யாவாக மலர்ந்ததுக்கு அப்புறமே இருந்ததுங்கிறது தான் 1992 இருக்கக்கூடிய 14வது கட்சி காங்கிரஸ் சர்வதேச பிரச்சனைகள் பற்றிய தீர்மானம் நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? அவர்களுடைய மொழி மதிக்கப்படவில்லை, அவர்களுடைய இனம் மதிக்கப்படவில்லை, அவர்களுடைய இனங்களுடைய வளர்ச்சிக்கான உத்தரவாதத்தை, அபிலாஷைகளை அந்த சோவியத் ரஷ்யா கொடுக்கல. இதெல்லாம் பிரிஞ்சு போறதுக்காக இருந்திருக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள்ல முக்கியமான காரணம் சோசியலிச நிர்மாணத்தில் அவர்கள் செய்த தவறு என்பது, அது தத்துவார்த்த ரீதியாக பண்ணது, நடைமுறையில் பண்ணது, இது எல்லாத்தையும் சுட்டி காட்டிட்டு கடைசியில இந்த தேசிய இனங்கள் சம்பந்தமாகவும் அதை சொல்றேன். அப்ப இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல உள்ளடக்கமா இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு 5-7 நிமிஷம் தேவையா இருக்காங்க, அந்த புக்குக்குள்ள போகல. அதனால இந்த அடிப்படையில தான் நம்முடைய எதிரிகளும் நம்முடைய ஆதரவாளர்களும் நண்பர்களும் எல்லாரும் நமக்கு எதிராக இந்த தேசிய இன பிரச்சனையில பேசும்போது 1964 தீர்மானத்துல நம்ம ஒரே ஒரு பேரா நான் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். அந்த பேரா நீங்க பழைய திட்டம் கையில இருக்கிறவங்க படிச்சு பாருங்க. அந்த பேராவில் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவுல தேசிய இனங்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது, ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் என்ற பகுதியில, இன்னைக்கு அரசு கட்டமைப்பு என்ற பகுதியில அது எப்படி இருக்குதுங்கிறத எழுதும்போது பல்வேறு தேசிய இனங்களுடைய இந்த நிலைமை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, எங்கேயுமே அவங்கள பிரிந்து போக வேண்டும் என்றோ பிரிந்து போக வேண்டும் என்ற உரிமையை கொடுக்க வேண்டும் என்றோ நம்ம சொல்லலை. என்ன சொல்றோம்? மாறாக நம்முடைய திட்டத்தை சொல்றோம்.
நம்ம திட்டத்தில் என்ன சொல்றோம்? அவர்களுடைய தேசிய இனங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற அளவில் அவர்கள் வசிக்கிற பகுதிகளில் அவர்களுக்கு ரீஜனல் அட்டானமி கொடுக்கணும் என்பதை நம்ம வலியுறுத்துறோம். அதுவும் குறிப்பாக எல்லைப்புற மாகாணங்களாக இருக்கக்கூடிய வடகிழக்கு, ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் எத்னிக் ஐடென்டிட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே ஜம்மு காஷ்மீருக்கு அந்த 370 சிறப்பு அந்தஸ்து இருக்கு. இந்த பகுதியினருக்கு அது கொடுக்கணும்னு சொல்றோம். அதைத்தான் நடைமுறையில டார்ஜிலிங்ல அந்த பிரச்சனை வரும்போது, தனிநாடுக்கான கோரிக்கை வரும்போது, போடோலாண்டுக்கான கோரிக்கை வரும்போது, பல நாடுகளுக்கான கோரிக்கை வரும்போதெல்லாம் அதுல நம்ம எடுத்த நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு என்பது அவங்களுக்கு செப்பரேட், அதாவது ஒன்றுபட்ட மாநில அரசாங்கத்துக்குள் சுய உரிமைகளோட அவங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அட்டானமஸ் கவுன்சில்ஸ் என்பதுதான் நம்ம கொடுத்த தீர்வு, நம்ம கட்சி கொடுத்த தீர்வு. அப்ப இதை உள்ளடக்கியதாக நம்முடைய தீர்வு இருந்தது என்பது ஒரு பக்கம் லேட்டர் டெவலப்மெண்ட். அதுக்கு முன்னாடி 64க்கும் 72க்கும் நடுவில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த தேசிய இனங்கள் சம்பந்தமான பிரச்சனை பொது விவாதத்துல வந்துவிட்ட சூழல்ல 1972 நடந்த 9வது காங்கிரஸ்ல, ஒவ்வொரு காங்கிரஸ்லயும் உங்களுக்கு பார்ட்டியினுடைய பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன் டாக்டிக்கல் லைன் உருவாக்கப்படும். உங்களுடைய ஸ்தாபன தீர்மானம், ஆர்கனைசேஷன் போலார் ரிப்போர்ட் வரும். அது போக பல்வேறு கட்சி காங்கிரஸ்ல சில சிறப்பு விவாதங்களும் அதுக்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும். ஐடியாலஜிக்கல் கொஸ்டின்ஸ்ல வரும், ஆர்கனைசேஷன் கொஸ்டின்ஸ்ல வரும். 1972ல அப்படி இந்த நேஷனாலிட்டி கொஸ்டின் சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை மதுரை காங்கிரஸ், நான் சொல்றது 72, ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அது மேல ஒரு விவாதம். அந்த விவாதத்துல அன்னைக்கு அசாம்ல பிரிவினைவாத போக்கு இருந்தது, பல மாநிலங்கள்ல பிரிவினைவாத கோஷம் இருந்தது. ஏன்னா இதுக்குள்ள நம்மளுடைய பங்களிப்பை பத்தியும் அந்த தீர்மானம் பேசுது. 1972 நம்ம முன்மொழிஞ்ச தீர்மானம் என்ன பேசுது? நம்ம எப்படி 1951 தேசிய இனங்கள் சம்பந்தமான விஷயத்தை நம்ம திட்டத்தில் எழுதி வச்சோம். மோதிலால் நேரு கமிட்டிக்கு மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கணும்னு சொல்லி 53, 56 நம்ம எப்படி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம 64 திட்டம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே மொழிவாரி மாநிலங்கள் உருவாவதற்கான போராட்டத்தில் நம்முடைய பங்களிப்பு எப்படி இருந்தது. ஒரு சம்யுக்த மகாராஷ்டிரா, அதே மாதிரி தனி தெலுங்கானா, மொழிவாரியாக மாநிலங்களை உருவாக்குறது ஆந்திரா, அதே மாதிரி தமிழ்நாடு, கேரளா, இதெல்லாம் உருவாகிறதுல நம்முடைய பங்களிப்பு என்பது எப்படி இருந்ததெல்லாம் அந்த தீர்மானத்தில் விளக்கிட்டு, இன்னைக்கு இப்படி பிரச்சனைகள் வரும்போது இதுக்கு பிரிந்து போவது என்பது தீர்வு அல்ல என்பதை விளக்கி அதுக்கான உள்ள என்னென்ன கண்டென்ட் நம்ம சொல்றது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக அந்த தீர்மானம் இருக்கு. அந்த தீர்மானத்துல ஒரு 8-10 பேர் பேசினாங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாரும் பேசல. ராம் பேசினாரு, அவர் சென்ட்ரலுடைய டெலிகேட்டா தான் இருந்தாரு. ஒரு 8 பேர் 9 பேர் பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த தீர்மானம் அடாப்ட் ஆகி இன்னைக்கும் நம்முடைய எல்லா ஆவணங்களினுடைய பகுதியாக தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமை சம்பந்தமான மார்க்சிஸ்ட் பார்ட்டியினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக அது நம்முடைய டாக்குமெண்ட்ஸோட இன்கார்பரேட் ஆயிருக்கு. அது இன்னைக்கும் தெளிவா இருக்கு. நீங்க 2000 வருஷத்துல டாக்குமெண்ட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா 5.4 5.8 பார்ட்டி ப்ரோக்ராம் இப்போ எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அந்த ஸ்ட்ரேட் ஸ்ட்ரக்சர்ல பல்வேறு தேசிய இனங்கள் அவங்க எப்படி இந்தியாவில் இருக்காங்க, அவர்களுக்கான நிலைப்பாடு எப்படி இருக்கு, அவங்களுடைய உரிமைகள் எப்படி மதிக்கப்பட வேண்டும், அதை சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் 7.2 சப் கிளாஸ் 1 4 வரைக்கும் மக்கள் ஜனநாயக அரசாங்கம் வரும்போது இந்த தேசிய இனங்களோட உரிமைகளை கொடுக்கிற மாதிரியான ஆட்சி அமைப்பை நாம் எப்படி உருவாக்குவோம் என்ற உத்தரவாதம் வரைக்கும் நம்முடைய திட்டத்தில் எழுதியிருக்கோம். பட் இது எல்லாமே இன்னைக்கு சர்வதேச அளவில் இந்த தேசிய இனங்கள் சம்பந்தமான விவாதம் என்பது சோவியத் ரஷ்யால உருவான இந்த விவாதத்தில இருந்து கற்றுக்கொண்ட படிப்பினைகள்ல இருந்தும் அதன் மேல் நம்ம நாட்டில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் அப்ளை பண்ணி ஒரு ஆப்ஜெக்டிவ் பொசிஷன் எடுத்து தான் நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். அதுல எந்த விதமான, அதாவது நம்ம இப்படி போனா இந்த எண்டுக்கு போறது, அப்படி போனா அந்த எண்டுக்குன்னு இல்லாம நம்முடைய சோசியலிச புரட்சி, சமூக மாற்றம், மனிதகுலத்தின் மேம்பாடு, ஹியூமன் எமான்சிபேஷன் என்ற கோல்ஸை நிறைவேற்றுவதற்கான முறையில தேசிய இனங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை மார்க்சிஸ்ட் கட்சி உறுதியாக எடுத்திருக்கிறது. அதுக்கு இந்த நூல் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது என்ற முறையில சொல்லி நான் முடிச்சுக்கிறேன்.
அது எங்கேருந்து வருது? ரிஃபைனரியை போட்டார். சரி, ரிஃபைனரிக்கு மூலப்பொருள் என்ன? கச்சா எண்ணெய். அது எங்கேருந்து வருது? போய் அங்கேருந்து அயல் நாட்டில் எண்ணெய் வயல்களை வாங்கிட்டார், நைஜீரியா இந்தியா. இப்போ வெர்டிக்கல் இன்டகிரேஷன்னா இப்படி தான், கீழேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த மூலதனத்தினுடைய பருமனை பாருங்க எப்படி இருக்கு. இதே தான் நீங்கள் எல்என்டி எடுத்துக்கோங்க, இந்தியாவில் எல்என்டி எடுத்துக்கலாம், டாடா நிறுவனத்தை எடுத்துக்கலாம், டாப் 100 மானோபலி ஹவுசஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிங்க. இந்தியாவில் இருக்கிற 100 ஏகபோக நிறுவனங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு தொழிலில் நின்றவங்க கிடையாது, பல தொழில்களை செய்வாங்க. அவங்க ப்ராடக்டே அவங்களுக்குள்ள இருக்கும். எல்லா கார் கம்பெனி ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்துவான். ஃபைனான்ஸுக்கு வட்டிக்கு காசை அவனே ஃபைனான்ஸை கொடுத்து காசை வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்து வட்டி வாங்கிப்பான். அதை வச்சு அவங்க காரையும் சேல் பண்ணுவான். 2 நிறுவனமாக இருக்கும். சரி, திஸ் இஸ் த இதை தான் வந்து நீங்கள் உற்பத்தியின் இணைவு, வெர்டிக்கல் இன்டகிரேஷன், இந்த போக்கை வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது லெனின். அது இன்றைக்கும் தொடர்கிறது. ஸோ உற்பத்தியின் ஒன்று குவிப்பு இதுதான் ஏகபோகத்தினுடைய துவக்கமாக ஹெர்மான் லெவி என்பவர் எழுதுகிறது, அவர் சுட்டி காட்டுறாரு. அடுத்தது வந்து முதலாளித்துவத்தினுடைய அடிப்படை கோட்பாடு தடையில்லா வாணிபம். தடையில்லா வாணிபம் பற்றி பக்கமாக எழுதியிருக்கிறாங்க. வாணிபம் செய்வதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் யாரும் எந்த தடையும் இருக்கக்கூடாது. இந்த தடையில்லா வாணிப கோட்பாடு தான் நிலப்பிரபுத்துவத்தை வீழ்த்தி முதலாளித்துவத்தை அரியணையில் ஏற்றியது. ஏன்னா அவன் தான் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் பெரியவன், நீ எப்படி இதை உற்பத்தி பண்ணலாம், நீ இதை எதாவது செய்யக்கூடாது, நீ இங்கே போய் விற்கக்கூடாது, என்னைய கேட்காம செய்யக்கூடாதுன்னு இடைஞ்சல் பண்ணவன் நிலப்பிரபு. இப்போ நிலப்பிரபை வீழ்த்தியது தடையில்லா வாணிப கோட்பாடு. இப்போ தடையில்லா வாணிபம் என்பது ஒரு ஐடியல், முதலாளித்துவத்திற்கு உள்ள ஒரு ஐடியல் கோட்பாடு. ஆனால் அது இப்போ எப்படியா இருக்கு? ஏகபோகம் வந்த பிறகு தடையில்லா வாணிபம் என்ற கோட்பாடு மரணம் அடைந்து விட்டதுங்கிறாரு. அடுத்தது இது எப்படி நடக்குது? சிண்டிகேட், கார்ட்டல்கள், ட்ரஸ்ட், இவைகள் இதெல்லாம் இங்க இந்த உற்பத்தியினுடைய இந்த மூலதனத்தினுடைய உற்பத்தியின் ஒன்று குவிப்பு மூலமாக நடக்குது என்பதை அறிவிக்கிறார். இதுல வந்து 3 கட்ட வளர்ச்சியா இருக்கு. இந்த ஏகபோகத்தினுடைய வளர்ச்சி 3 கட்டத்தில் நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிறது ஆய்வுல சொல்றாரு. ஒண்ணு வந்து 860 கட்டம், 73 நெருக்கடிக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட உயர்வேற்றம், அதாவது பூம் பீரியட். இது 3மே. ஸோ மார்ஸோட அனாலிசிஸ்ல மையப்பாடு சென்ட்ரலைசேஷன் எப்ப நடக்கும் அப்படின்னா நெருக்கடிக்கு பின்னு சிறு தொழில்களை அழித்து பெருந்தொழில்கள் உருவாயிரும். கரெக்டா வருது பாருங்க. 73 நெருக்கடிக்கு பிறகு நடந்திருக்குன்னு ஒரு அப்சர்வேஷன்ல வந்து வருது. 860-70களில் அது எங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி போகுது. அவங்க வந்து கூட்டு பங்கு நிறுவனம் அந்த ஸ்டேஜிலேருந்து வெர்டிக்கல் இன்டகிரேஷனுக்கு ஸ்டேஜுக்கு போகுது. நெக்ஸ்ட் ஃபேஸாக வந்து என்னவா வந்திருக்கு அப்படின்னா அது நெருக்கடிகளுக்கு பிறகு வருது. பூம் பீரியட்ல ஸ்டெபிலைஸ் ஆகிறாங்க. இப்போ இதில் எந்த வழிகளில் நடக்குது? கார்ட்டல்கள்ங்கிறது வியாபார கூட்டுகள் அவங்களுக்குள்ள. இது இப்போ நம்ம சிமெண்ட் கார்ட்டல்லாம் பார்க்குறோம். அவங்க விலையை நிர்ணயித்து கச்சா பொருளை கட்டுப்படுத்துவதான் கார்ட்டல்கள். இவர்கள் எல்லாம் இந்த உற்பத்தியாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்வாங்க. அது ஏன் அமையுதுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா புகாரினோட இம்பீரியலிசம் படிக்கணும். அவர் தான் இது தவிர்க்க முடியாமல் கார்ட்டல்கள் வருவது தவிர்க்க முடியாது. இந்த உற்பத்தி அமைப்பு போக்கில் பிரம்மாண்டமான மூலதனத்தை அவங்க போட்டுட்டாங்க, அவங்க நஷ்டப்படுவதற்கு தயாராக இல்லை, போட்டியாளர்களோட குஸ்தி போட்டு சாக மாட்டாங்க, எப்படியாவது ஒரு பக்கத்தில் அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாட்டுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு வந்துதான் புகாரின் எழுதுறாரு. டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாரு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமெரிக்காவில் வந்து ட்ரஸ்ட்டுகள்னு இருக்குது. இப்போ நம்பர்லாம் நான் கொடுக்குறேன் எப்படி மாறி இருக்குங்கிறது. அது நமக்கு நீங்கள் நூலை படிக்கும் போதே தெரியும் எப்படி வளர்ந்துருக்குங்கிறது. இப்போ இது என்ன, இது எதை காட்டுகிறது? ஸோ மார்க்ஸ் சொன்ன அந்த உற்பத்தி முதலாளித்துவ உற்பத்தி அமைப்பு முறை சாராம்சத்தில் அவர் சொல்லுவார். என்ன சொல்றாருன்னா, இது சமூகமயமாக்கப்பட்ட உற்பத்தி அமைப்பு முறை, தனியார் மயமாக்கப்பட்ட அப்ராப்ரியேஷன் ப்ராசஸ், கைக்கொள்ளும் போக்கு. சமூகமயமாக்கப்பட்ட உற்பத்தி அமைப்பு முறை, தனியார் மயமாக்கப்பட்ட கைக்கொள்ளும் போக்கு என்று மார்க்ஸ் வந்து அதை வரையறுப்பார். அது வந்து இன்னும் பல வழிகளில் விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து லெனின் வந்து இங்கே சுட்டி காட்டுறார். அடுத்தது கார்ட்டல்களை பற்றி கேஸ்ட்னர்ங்கிற ஒருத்தர் ஆய்வு நடத்தியிருக்கிறார். அவங்க என்ன 10 வழிகளில், நியாயமற்ற வழிகளில், வணிக வழிகளில் மற்றவங்க எல்லாத்தையும் நெருக்கி பிடிச்சி க்ளோஸ் பண்ணுறது. ஒரு குரூப்பாக ஒரு 10 பேர், ஒரு 100 இண்டஸ்ட்ரி இருக்குன்னா ஒரு 10 இண்டஸ்ட்ரி ஒரே சிமெண்ட்லேயே 10 மட்டும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. சேர்ந்து மற்ற 90 பேர் நீ என்னோட சேரலையா நீ தொழில் நடத்துறதை பார்த்துருவோன்னு சொல்லி கச்சா பொருள் வர்றதை தடுப்பாங்க.
விலையை இறக்கி வச்சு அவன் விற்பனை செய்ய முடியாமல் பண்ணிடுவாங்க. அவன் தொந்தரவு இருக்க முடியாம அவனோட சேருவான், இல்லை நஷ்டம் அடைஞ்சு இவன்கிட்ட போயிடுவான். இப்படி எந்த வழிகள் எல்லாம் ஏச்சு அவனை வந்து அமுக்குறாங்க அப்படிங்கிறத 10 வழிகள் அதை வந்து சொல்றாரு. நீங்க புத்தகத்தை படிக்கும்போது சொல்லுங்க, அதை டிஸ்கிரைப் பண்ணா எனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் போயிடும். சர்வ வல்லமை படைத்த ஏகபோகங்கள், ஆதிக்கமும் அதனுடன் இணைந்த வன்முறையும். ரெண்டு வெறும் ஏகபோகத்தோட மட்டும் கிடையாது, வன்முறையும் அவங்க பிரயோகிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் இதுக்குள்ள இருக்கு. இப்படி ஏகபோகம் அதிகரிப்பதால் என்ன நடக்குது, அமைப்பு முறைக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது? அமைப்பு முறையில் ஏற்கனவே பார்த்தா முதலாளித்துவ உற்பத்தி முறை அடிக்கடி நெருக்கடிகளை சந்திச்சு வரும். நெருக்கடிகளுடைய பீரியட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. முன்னாடி நெருக்கடி வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துடும், அப்புறம் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சிக்கிட்டே போகுது பாருங்க. இப்போ இந்த நெருக்கடிகளுடைய காலகட்டம் வந்து மாறுது இல்லையா? இது நெருக்கடிகளை இப்படி ஏகபோகம் வளருவதால் நெருக்கடி அதிகரிக்குச்சு. சரி, அப்புறம் அடுத்தது பாருங்க, நெருக்கடிகளும் ஒன்று குவிப்பும் ஏகபோகத்தை வளர்ச்சி. காட்சி ஒன்றுக்குள்ள ஒன்று சப்போர்ட். நெருக்கடி வந்துச்சுன்னா ஏகபோகம் வளரும், ஏகபோகம் வந்துச்சுன்னா நெருக்கடி வரும். அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறத லெனின் வந்து சுட்டி காட்டுறார். அடுத்த டாபிக் வந்து வங்கிகள். இது வந்து உற்பத்தியின் ஒன்று குவிப்பு மட்டும். இப்போ ஃபைனான்ஸோட ரோல். ஃபைனான்ஸ் என்ன? மூலதனம், முதலாளித்துவ உற்பத்தி முறையில் மூலதனமானது தற்பெருக்கம் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு தற்பெருக்கம் எப்படி நடக்குது? தொழிலாளியை சுரண்டி தற்பெருக்கம் அடையுது. தற்பெருக்கம் அடையும் போது தொழிலாளியை உழைப்பு தளத்தில் உழைப்பு நிகழ்முறை மூலமாகத்தான் சுரண்டது. சுரண்டி அவருடைய மதிப்பை பண்டத்தில் மதிப்பாக போய் சேருது. அந்த மதிப்பு பண்டத்தில் மதிப்பாக போனது எப்போ ரியலைஸ் ஆகும்? பணமாக மாறும்போது தான். அதனால தான் மார்க்ஸ் எல்லாத்தையுமே கேபிட்டல்னுவார். கமாடிட்டி கேபிட்டல், மணி கேபிட்டல், ப்ரொடக்டிவ் கேபிட்டல். மூணுமே கேபிட்டல் தான். மூணுக்கும் ஒரே மதிப்பாக தான் இருக்கும். அந்த ப்ரொடக்டிவ் கேபிட்டலில் மட்டும்தான் மதிப்பு அதிகரிக்கும் தொழிலாளியை சுரண்டதுனால. ஏன்னா இன்புட்டு தொழிலாளியுடைய உழைப்பு சக்தியும் உள்ளீட்டு பொருட்கள் மதிப்பு மாறாது. உழைப்பு சக்தி மதிப்பு மாறுது உள்ள வர்றது சுரண்டதுனால. ஆக படைக்கப்பட்ட பண்டத்தின் மதிப்பு உள்ளீட்டு பண்டத்தின் மதிப்பு கூடுதலாக இருக்கும். அதனாலதான் அது உபரி மதிப்புங்கிறார். இந்த உபரி மதிப்பு எப்போ ரியலைஸ் ஆகும்? பணமாக மாறும் பொழுது தான் தெரியும். இப்போ பணமாக மாறக்கூடிய இடத்துல அவர் 2 நிகழ்முறையாக சொல்றார். உற்பத்தி நிகழ்முறை, சுற்றோட்ட நிகழ்முறை. இது ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு மறு உற்பத்தி நிகழ்முறை. உற்பத்தி நிகழ்முறை மட்டும் ஒரு தடவை லாபம் சம்பாதிச்சு பாக்கெட்டில் போட்டு போயிட்டான்னா முதலாளி கிடையாது. அவன் திருப்பி அதையே அவன் செய்யணும். அப்போ திருப்பி செய்யணும். உற்பத்தி நிகழ்முறையோட மறு உற்பத்தி நிகழ்முறை வரணும். மறு உற்பத்தி நிகழ்முறையில் எது முக்கியமானது? சுற்றோட்ட நிகழ்முறை. சுற்றோட்ட நிகழ்முறையில் புதிய ஆள் ஒருத்தர் வந்துட்டார். பணத்திற்கு வங்கிகள் என்று வருகிறது. இந்த வங்கிகள் வந்து இடைத்தரகராக வருது. உபரி மதிப்புல ஒரு பகுதி வங்கி வந்து வாங்கிட்டு போகுது. புதிய மதிப்புலாம் வங்கியாலெல்லாம் படைக்கல. உபரி மதிப்பு ஒரு பகுதி வங்கிக்கு போகுது, இந்த இடைத்தரகர்களுக்கு போகுது. ஆனா அந்த இடைத்தரகர்கள் எப்படி சக்தி வாய்ந்தவர்களாக மாறுகிறார்கள் என்பதை தான் இந்த சாப்டர் வந்து அனலைஸ் பண்ணுது. இந்த 2வது பகுதி இவர்கள் எப்படி பிரம்மாண்டமாக சக்தி வாய்ந்தவர்களாக மாறுகிறார்கள் என்று அனலைஸ் பண்ணுது. இப்போ இதுல வந்து எத்தனை வங்கி இருக்கு, எவ்வளவு இருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்க. ஷுல்ஸே கேபினட்ஸோட மதிப்பீடு, டாய்ச்சி வங்கி அது 300 கோடி டச் மார்க் வைப்பு வச்சிருக்காங்க. ரஷ்ய அரசாங்க ரயில்வேக்கு சமம். பெரிய வங்கிகள் 2ஆம் படி. இது அடுத்த வர பெரிய வங்கி இன்னொரு வங்கியில முதலீடு செய்வான், அந்த வங்கி இன்னொரு வங்கியில முதலீடு செய்யும். அப்போ அவனுக்கு கடைசியில மகள் வங்கி, பேரான் வங்கி, இந்த வங்கியில உள்ள இதுக்கெல்லாம் இந்த வங்கிக்கு உடைமை இருக்கும். இப்படியாக வங்கிகள் வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இப்போ அவங்களுடைய பங்குகள் பற்றிய புள்ளி விவரங்கள் ஏராளமாக இருக்கு. சில 17 வங்கிகளில் இது வந்து டாய்ச் வங்கியை பற்றிய இதில் பேராசிரியர் லீஃப்மேனோட இது எல்லாமே லெனின் வந்து மெட்டிகுலஸ். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹில்ஃபர்டிங்கும் கொடுத்துருக்கிறாரு, புகாரின்னு கொடுத்துருக்காங்க. நான் புகாரின் நூல்லையும் இந்த 3 படிச்சுட்டேன். ஹில்ஃபர்டிங் மட்டும் நானும் படிக்கல, வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் படிக்க முடியல. அவங்க ரொம்ப டீட்டெயிலாக மெட்டிகுலஸாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. லெனின் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறாரு. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 6 பெரிய ஜெர்மன் வங்கியை பற்றி ஒரு வங்கி அதிபர், அரசர், வங்கி அதிபர் ரீசர்ங்கிறவர் ஒரு இது கொடுக்குறாரு. எத்தனை கிளைகள் இருக்கு, எப்படி வளர்ந்துருக்கு, 1895லேருந்து 1911
16 கிளைகள் இருந்த இது 104 கிளைகளாக மாறுகிறது. வைப்பு தொகை 16 பில்லியன் இருந்து 276 மாறுது. அப்ப இப்படி வந்து இவங்களுடைய வளர்ச்சி எவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்குங்கிறத நீங்க இந்த புள்ளி விவரங்கள்ல பார்க்கலாம். ஒவ்வொரு புள்ளி விவரங்களையும் நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நூலை வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரான்ஸை பத்தி கொடுக்குறாரு. பிரான்ஸ்ல மிகப்பெரிய வங்கி வந்து 3 வங்கி, கிரெடிட் லைனு, காம்டர் நேஷனல், சொசைட்டி ஜெனரலே என்ற 3 வங்கிகள். இந்த 3 வங்கிகளும் அவர்களுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி எப்படி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை பாருங்களேன். லியோனா கிரெடிட் வங்கி எண்ணிக்கை 1875 1912 37 வருஷத்துல 28,000 6,33,539 வாடிக்கையாளர்களாக மாறுறாங்க. இப்படி புள்ளி விவரங்கள் வந்து அவங்களுடைய அது முதலாளித்துவ பொருளாதாரத்தை சமூகமயமாக்கிப்படும் சேமிப்பு வங்கிகளும் அஞ்சலகங்களும் வங்கிகளோட போட்டி போட ஆரம்பிக்கின்றன. வங்கிகளுக்கும் சேமிப்பு வங்கிகளுக்கும் இடையில உள்ள இடைவெளி வந்து குறையுது. முக்கியமான சேமிப்பு வங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்களுடைய வருமானத்தில் உள்ளதை சேமிப்பு வங்கியில் போடுவாங்க, தேவைப்படும் போது எடுப்பாங்க. ஆனால் அது அங்கே இருக்கும்போது என்ன ஆகும், அவன் என்ன பண்ணான்னு தெரியாதோ, வட்டி 4% கொடுக்குறான்னு நிற்பீங்க. அது எல்லாம் அவனுடையது, வங்கி உரிமையாளர். அது எல்லாம் ஒவ்வொருத்தரா 50 ரூபா 100 ரூபா போட்டால் வங்கியில் போய் பார்த்தீங்கன்னா அது கோடியாக சேர்ந்துருக்கும். அந்த கோடி ஒரு முதலாளிக்கு தொழில் செய்வதற்கு போகும். இவருக்கு உத்தரவாதம் உண்டு, இவர் கொடுத்தது. இப்படியாக சேமிப்பு வங்கிகள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்க போகுது, உற்பத்திக்கு போகுது. வங்கிகள் வந்து அப்படியே போகுதுங்கிறத பார்க்குறாரு. இதுதான் இவர் லெனினோட வார்த்தையில சொன்னா, சிதறி அமைந்த முதலாளிகள் ஒருமித்த கூட்டு முதலாளியாக மாற்றம் பெறுகிறார்கள். ஒரு வங்கியானது ஒரு சில முதலாளிகளது நடப்பு கணக்குகளை நிர்வகித்து வந்த போது முற்றிலும் வினைநுட்ப நீதியில் துணைநிலை செயல்பாட்டையே புரிந்து வந்தது. ஆனால் இந்த செயல்பாடு பிரம்மாண்டமான பரிணாமங்களுக்கு வளரும் போது சொற்ப சில ஏகபோகக்காரர்கள் முதலாளித்துவ செயற்பாடுகளையும் தமது சித்தத்துக்கு கீழ்ப்படிய வைக்க காண்கிறோம். இப்ப இவன் கமாண்டிங் பொசிஷன்ல வந்துட்டான். தரகரா வந்தவங்க கமாண்டரா மாறுறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இதை பற்றி ஏடல்ஸுங்கிற ஒரு ஆய்வு செய்து கொடுத்திருக்காரு. அவருடைய கணிப்பு, வங்கிகளுக்கும் தொழில்துறைக்கும் இடையில் உள்ள தனிப்பட்ட பிணைப்பு இவை இரண்டுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான தனிப்பட்ட பிணைப்பால் வலுப்படுகிறது. இப்ப அரசாங்கம் வந்து ஸ்டெப் இன் பண்ணுது. ஏதோ முதலாளிகள் தொழில் தனியா இருக்கு, வங்கி தனியா இருக்கு, மூணாவது ஒரு கோர்ஸா அரசாங்கம் வருது. இந்த அரசாங்கம் தலையீட்டின் மூலமாக இவங்க 2 பேருக்கு உள்ள பாண்டை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அடுத்தது முக்கியமானது, இது வந்து புகாரினோட கண்டுபிடிப்பு. லெனின் அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிறார். தொழில்துறை மூலதனமும் வங்கி மூலதனமும் ஒன்று கலக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணமாக கொடுக்குறாரு. அந்த பிரெஞ்சு வங்கி லியோனா கிரெடிட்ல அவங்க பொறியாளர்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள், புள்ளியலாளர்கள், பொருளியலாளர்கள், வழக்கறிஞர்கள். இவங்கெல்லாம் எதுக்கு வங்கியில? ஏன்னா தொழில்துறையில இவங்க மூலதனம் போகுது, அதை மானிட்டர் பண்ணணும், அதை இது பண்றதுக்கு இவங்கெல்லாம் வேணும். அப்ப எவ்வளவு பேர் வந்து இதுல வேலை செஞ்சிருக்காங்க, அவங்க சம்பளம் எவ்வளவு பாருங்க. 7 லட்சம் பவுண்டு வந்து பிராங்க் வந்து இந்த குரூப்புக்கு செலவழிக்கிறாங்க. இது வந்து வங்கி ஆபரேஷன் எந்த விதத்திலையும் தொடர்புடையது கிடையாது. வங்கி பணத்தை வாங்கி கொடுத்து வட்டி வாங்கி செய்யறது தானே இவர்களுடைய பணி என்பது அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா 7 லட்சம் பவுண்டு அவங்க செலவழிக்கிறாங்கன்னா இவங்க இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்குன்னா, இவங்களுடைய ஆக்டிவிட்டியே வந்து வெறும் மணி ரொட்டேஷன்ல இருந்து உற்பத்தி துறையில போயிருக்காங்கிறத நீங்க பாக்குறோம். அதனாலதான் வங்கி மூலதனமும் தொழில்துறை மூலமும் மேலும் அதிகமாக ஒன்றிணைவதும், அது இதை புக்காரின் வந்து ஒன்று கலத்தல்கிறார். அது வந்து அனைத்தும் தழுவியுடையலாக நிலையங்களாக வளர்வதுமே இதனுடைய விளைவு. ஸோ முதல்ல வங்கி வந்து இடைத்தரகராக வருது, கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜாய் ஃபியூஸாய் பிரம்மாண்டமானதாக வருது. சுற்றோட்ட நிகழ்முறைக்குள்ள அவங்களுடைய தலையீடு வலுவாகுது. அவங்க வெறும் உற்பத்தி நிகழ்முறை இல்லாம, சுற்றோட்ட நிகழ்முறை இல்லாம உற்பத்தி நிகழ்முறைக்குள்ளேயே நீட்டுறாங்க. அடுத்த கட்டத்துக்கு அது வந்துருச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இப்போ ஃபைனான்ஸ் கேபிட்டல். ஃபைனான்ஸ் அப்படின்றது இது வந்து அதுதான் வந்து ஹில்ஃபர்டிங்கோட ஒர்க்கு, நம்ம பிரமாணமான ஒர்க் அவர் பண்ணியிருக்கிறாரு. இது தொழில்துறை மூலதனம் மேலும் மேலும் வங்கிகளிடமிருந்து மூலதனம் பெறுகிறது. வங்கிகள் மேலும் மேலும் தொழில்துறையில் போடும்படி நிர்பந்திக்கப்படுகிறது.
இப்போ வங்கிகளுக்கும் நிர்பந்தம் வந்துடுது, ஒரு ஹோல் ப்ராசஸே நடக்குது. வங்கிகளும் தொழில்துறைக்குள்ள போயிடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வருது. அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணா தான் நீ லாபம் அதிகமாக சம்பாதிக்க முடியுங்கிற நிர்பந்தம் வருது. தொழில்துறையும் வங்கிகள்கிட்ட பணத்தை வாங்குங்கிற நிர்பந்தம் வருது. இப்படியாக இந்த தொழில் மாறுகிறது. இவ்வாறாக வங்கி மேலும் மேலும் அளவுக்கு அதிகமான தொழில்துறை முதலீடாளர்களாக மாற்றப்பட்டு வருகிறது. அவங்க ரோலை விட்டு தாண்டிடுறாங்க, அவங்க ஏரியா விட்டு தாண்டி தொழில்துறை முதலீடாளர்களாக மாற்றப்படுகிறது. வங்கி மூலதனத்தை நடைமுறையில் தொழில்துறை மூலதனமாக மாற்றப்படுகிற பண வடிவில் உள்ள மூலதனத்தையே நிதி மூலதனம் என்கிறேன் என்று ஹில்பர்ட்டிங் சொல்றார். லெனின் இதுல இந்த கான்செப்ட்ல இது இன்னடிக்கு வேண்டுங்கிறார். இது போதாது, இன்னும் கூடுதலா இருக்கு இதுக்குள்ள, நீ சொல்றது எல்லாம் சரி, இன்னும் கூடுதலா பாயிண்ட் என்ன அப்படிங்கிறாரு. உற்பத்தியின் ஒன்றுவிப்பு, அதிலிருந்து ஏகபோகம் எழுதல், இதெல்லாம் முன்னாடி நடந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. வங்கிகள் தொழில்துறை இணைதல் அல்லது ஒன்று கலத்தல், இதுதான் நிதி மூலதனத்தினுடைய உதயத்தின் வரலாறு, இதுதான் நிதி மூலதனம் என்ற கருத்தாக்கத்தின் உள்ளடக்கம் என்று கரெக்ட் பண்றாரு ஹில்பர்ட்டிங். ஏன் ஹில்பர்ட்டிங்ல இருந்து இன்னொரு நூல் எழுதுறாருன்னா, இதெல்லாம் கரெக்டு தான், பிரியரா நடந்தது என்ன, பின்னாடி நடந்தது என்ன, அதனுடைய உள்ளடக்கம் என்ன, இதை அவர் பார்க்குறாரு. நீ உருவத்தை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணா போதாது, உள்ளடக்கத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறத அவர் கொடுக்குறாரு. அடுத்தது பாருங்க, ஃபைனான்சியல் ஆலிகார்ச்சிஸ், அதாவது நிதி ஆதிக்க கும்பல், அது ஒன்று வருது. அவங்க பங்குரிமை மூலமாக சின்ன பங்கை வச்சிருப்பான் ஒரு நிறுவனத்தில் 5%, 95% மற்றவங்க போட்டிருப்பாங்கன்னா இவன் தான் கண்ட்ரோலில் இருப்பான். என்டையர் கேபிட்டலுக்கு அதிபதி. இன்றைக்கு நம்ம பார்க்கணும். அப்ப இவன் என்டையர் கேபிட்டலுக்கு அதிபதியா இருப்பா, என்ன பண்றான், அந்த மொத்த மூலதனத்தையே குட்டி குட்டியா பிரிச்சு இன்னும் பல நிறுவனங்கள் 5% போடுறான். மொத்த மூலதனத்தையே 19 பிரிச்சிருங்க, ஒரு 5 வச்சிருக்கான். அந்த 19 நிறுவனங்களுக்கு போகுது. அந்த நிறுவனத்துக்கு இவன் கட்டுப்பட்டவனா வரான். இப்படித்தான் நிதி அதிபர்கள்ங்கிறவங்க உருவாகி வராங்க அப்படிங்கிறார். பங்குரிமை முறையானது தாய் நிறுவனம், மகள் நிறுவனம், பேரக்குழந்தை நிறுவனம் என்ற ஆலமரம் போல் பிரம்மாண்டமான தொழில் பேரரசின் அதிபராக சிறிய பங்குதாரர்கள் ஆக முடியும். இன்றைக்கு நம்ம இந்த பினாமினாவை பார்க்குறோம். இப்போ இதில் அவங்க சொல்லுவாங்க, இதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, 95% உள்ளவனுக்கு அவனுக்குள்ள உரிமை எல்லாம் இருக்குல்ல, ஜனநாயக உரிமை இருக்குல்ல அப்படின்னா அது கேலி கூத்தானது. எப்படி வரும்? எங்கெங்கயோ இருப்பாங்க, நீங்க ஓட்டெடுப்பு நடத்தும்போது எல்லாரும் வருவாங்களா? ஒரு பங்கு 10 ரூபா பங்கு ஒருத்தன் வச்சிருப்பான், அவனுக்கு ஓட்டு மொத்த மூலதனம் 100 கோடினா அது எவ்வளவு ஓட்டரோட ஸ்ட்ரென்த்? வரவே மாட்டான், பங்கெடுப்பே இருக்காது. இது ஜனநாயக முறைப்படி அப்படிங்கிறது கேலிக்குத்தானதுங்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா பங்குரிமை முறையில என்ன நடக்குதுன்னா, ஏகபோகக்காரர்கள் வலிமை பெருகுவதோடு அசிங்கமான தந்திரங்களும் மோசடிகளும் நடக்குது. இதுக்கு நல்ல உதாரணமா ஸ்பிரிங் எக் மோசடின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்க படிச்சு பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும். கொஞ்சோண்டு மூலதனம் உள்ள ஒரு கம்பெனி ஒரு தாய் நிறுவனத்துக்கு அவனோட 60,000 பிராங்க், இந்த 60,000 பிராங்கை வச்சுட்டு 6 லட்சம் பிராங்கு குட்டி கம்பெனி அவனோட பேர கம்பெனிக்கு கடன் கொடுத்துருவான். அதை கொடுத்துட்டானா அவனோட இதுல காமிக்க வேண்டியதில்லை, இன்டர்னல் டிரான்சாக்ஷன் தானே, இருப்புத்தாள் பேலன்ஸ் ஷீட்ல காமிக்க வேண்டியதில்லை. பேலன்ஸ் ஷீட்ல காமிக்காமலே போய் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் அது வராத பணமா போயிடுச்சு. அப்ப அந்த கம்பெனி கிராஷ் ஆனதுங்கிறத சொல்றாரு. இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு, பாலிம்செஸ்ட்னு அவர் சொல்றாரு. பாலிம்செஸ்ட்னா மூல வாசகத்தை கலைச்சிட்டு அது மேல இன்னொரு வாசகம் பொறிக்கப்படுற ஒரு தோல் ஆவணம், அதுதான் பங்கு சந்தை. பாலிம்செஸ்ட்னு லெனின் அதை வரையறுக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இதுல ஒரு எக்ஸாம்பிள் ஜி கம்பெனியை பத்தி சொல்றாரு. 175 - 200 நிறுவனத்துக்கு அதிபதியா இருக்குங்க. 150 கோடி மார்க்க முதலீடு தன்னோட பிடிக்குள்ள வச்சிருக்கு. ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் வெரி மீகர். இதை பத்தி ரஷ்ய தொழில் ஆய்வு செய்த ஒருத்தர் அக்காட்டுங்கிறவர் எழுதியிருக்காரு. வங்கிகளும் பெரிய வங்கிகளும் உலக சந்தைன்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துல இருந்து நிறைய எடுத்து கோட் பண்றாரு. ரஷ்யாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத அவர் கோட் பண்றாரு. இதோட சேர்ந்து ரஷ்யாக்குள்ள வந்துட்டாரு. ரஷ்யாக்குள்ள என்ன நிலைமை அப்படின்னு இப்ப பிரான்ஸை பத்தி பேசினாரு, ஜெர்மனியை பத்தி பேசினாரு, நிதி ஆதிக்கம் எப்படி வந்திருக்குன்னு, பிரான்ஸ்ல எப்படி வந்திருக்குன்னு பேசுறாரு, ரஷ்யா பேசுறாரு. எதுக்கு இதெல்லாம் கொண்டு வராருன்னா, இட்ஸ் அ குளோபல் பினாமினா, அது உலக ஒரு போக்குங்கிறதுக்காக தான். ஒரு நாட்டில் நடந்ததை வச்சு பொதுமைப்படுத்திட முடியாது, ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நாட்டு டேட்டாவையும் எடுத்து தகவல்கள் எடுத்து அவர் வரையறுத்து கொண்டு வர்றாரு. இப்போ ரஷ்யாவை பற்றி கொடுக்குறாரு. ரஷ்யாவில் 2 பெரிய வங்கி, ஒன்று
வெளிநாட்டு வணிகத்திற்கான ரஷ்ய வங்கி, இன்னொன்று வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச வணிக வங்கி. இது ரெண்டும் எப்படி அவ்வளோ பிரம்மாண்டமான வங்கியாக வந்துச்சுன்னு பார்த்தா அவங்க ஜெர்மன் முதலீட்டில் வந்த துவக்கப்பட்ட வங்கி. ஸோ ரஷ்யாவிலையும் முதலாளித்துவங்கள் உருவாகிருக்கு. இப்போ அங்கே வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ரஷ்யாவில் இப்படி ஒரு தேவை ஏற்படுது. முதலாளித்துவ உற்பத்தி முறை வளர்ச்சி அடைஞ்சு மையப்பாடு ஏற்பட்டு முதலாளித்துவ ஏகபோகம் ஏற்பட்டு வங்கிகள் உருவாகி வங்கிகள் அந்த ப்ராசஸ் அங்கேயும் நடந்திருக்குங்கிறார். இதுதான் அமெரிக்காவோட நிலைமை. இதில் வந்து 90வது பக்கத்தில் அந்த நூலில் நிறைய எழுதியிருக்கு. பிரான்ஸோட நிலைமை இதுதான். ஸோ இதை பிரான்ஸை பற்றி சொல்லும் பொழுது லிசில்கிறவர் சொல்றார், ஒரு நிதி ஆதிக்க குடியரசு. மார்க்ஸினுடைய கணிப்பு இதுதான். மார்க்ஸ் வந்து 1830ஆம் ஆண்டு நடந்த ஒரு அரசியல் புரட்சி லூயி பிலிப் என்பவர் ஆட்சிக்கு வருவார். பிரான்சில் வர்க்க போராட்டங்கள்ங்கிற நூலில் எழுதுவார். அப்போ அது முடிஞ்ச பிறகு என்ன, எங்கள் கை தான், நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்துட்டோம்னு நீதி அதிபர்கள் பேசிப்பாங்க. அதே மாதிரி அந்த லூயி பிலிப் 1848 தூக்கி எறிவாங்க பிப்ரவரி புரட்சி மூலமாக. அப்பவும் வந்து அவங்க சொல்லுவாங்க, இவர் போயிட்டாரு, எங்களுக்கு ஏற்பாடு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ நிதி அரசர்கள், அது நிதி அரசர்களுடைய ஆதிக்கம் எப்போ வந்து பாரிஸ் கம்யூன் வரைக்கும் கண்டினியூ. அடுத்தது லூயி பண்ணப்பட்ட அந்த வேலையை செஞ்சாங்க. ஸோ நிதி அரசர்கள் வந்து நிதி ஆதிக்க முடியரசு அப்படின்னு சொல்லி லிசில் வரையறுக்கிறதுங்கிறது முற்றிலும் அதை எடுத்து இவர் குறிப்பிடுறாரு. அப்புறம் பூம் பீரியட்ல தொழில் உயர்வற்ற காலங்களில் நிதி மூலங்கள் லாபம் அடைஞ்சு அளவு கடந்து அதிகரிக்கின்றன. மந்த காலங்களில் சிறிய தொழில் நிலையங்கள் அதிகரிக்கும். மந்த காலம் ஏற்பட்டால் இவனுக்கு நஷ்டம் கிடையாது, சிறு தொழில் அழிஞ்சிரும். பூம் பீரியட் வச்சா இவன் வளருவான். இதுதான் வந்து முக்கியமானது. அடுத்தது ஜெர்மன் முதலாளித்துவ ஆசிரியர் ஒருத்தர் எஷ்வெக்கி, அவர்கிட்ட நிறைய தகவல் இவர் எடுத்திருக்காரு. செல்வராட்சியும் அதிகார வர்க்கம்னு ஒரு நூல். ஒரு ஜனநாயகவாதி, முதலாளித்துவ ஜனநாயகவாதி, அவர் எழுதின நூல்லேருந்து சில முக்கியமான தகவல் அதில் கிடைக்குது. அடுத்தது இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன சம்மரைஸ் பண்ணி வரப்போறீங்க, இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்த்து இதை சம்மரைஸ் பண்ணுறாரு இதுன்னு. இப்போ மூலதன உடைமையானது உற்பத்தியில் மூலதனத்தை செயற்படுத்துவதிலிருந்து பிரிக்கப்பட்டிருப்பதும், பண மூலதனமானது தொழில்துறை அல்லது உற்பத்தி திறனுள்ள மூலதனத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருப்பதும், முழுவதும் பண மூலதனத்திலிருந்து கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வாழ்கிற ஒரு சுகவாசி ரெண்டியர் குரூப் ஒன்று உருவாகுது. தொழில் முனைவோரிடமிருந்து மூலதனத்தை நிர்வகிப்பதில் நேரடி தொடர்புடைய எல்லாரிடமிருந்து பிரிக்கப்பட்டிருப்பது தான் முதலாளித்துவத்தின் பொது பண்பாகும். இப்போ ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளே வந்துடுச்சு. நீ அடுத்த 4 சாப்டர்ல சொல்லுவார், இந்த ரெண்டியர்ஸை பற்றி ரொம்ப டீல் பண்ணுவார். ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளே வந்திருக்கு. இவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவங்களா வந்திருக்காங்க. ஏகாதிபத்தியம் அல்லது நிதி மூலதன ஆதிக்கம் என்பது இந்த பிரிவினை மிக பெரும் அளவுக்கு அதிகரித்துவிடும் முதலாளித்துவத்தின் உச்சகட்டமாகும் என்று அவர் வந்து இந்த 6-7 நாடுகளை ஸ்டடி பண்ணதன் மூலமாக அவர் வரையறுக்கிறாரு. மூலதனத்தின் ஏனைய எல்லா வடிகள் மீதும் நிதி மூலதனம் தலைமை அதிகாரம் பெறுவதானது சுகவாசியும் நிதி ஆதிக்க கும்பலும் தலைமை ஆதிக்கம் பெறுவதை குறிக்கிறது. இறுதியா அதுதான் வந்து நடக்குதுங்கிறத குறிக்கிறாரு. இப்போ இதுல வந்து டேட்டா இருக்கு பாருங்க. இவங்க என்ன மாதிரி பண்றாங்க, இது நாடுகளுக்காக பரவுது. ஒரு வங்கிட்டேருந்து ஒரு நாடாக மாறுதுங்கும் போது நாடுகளே கடன் பத்திரங்கள் வெளியிடுது. இப்போ நிதியை வச்சா எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னா, நிதி எவ்வளோ பிடியில் இருந்துச்சுன்னா நான் வந்து எல்லாத்தையும் என் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும்னு ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு நாடுகளும் வந்து கடன் பத்திரங்கள் வெளியிட்டு அவங்க கையில் எவ்வளோ கண்ட்ரோல் இருக்குன்னு பார்க்குறாங்க. இப்போ 60,000 கோடி ஃப்ராங்க் இவர் கணக்கிடுற வந்து 1910 60,000 கோடி ஃப்ராங்க் வந்து கடன் பத்திரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தொகை திரட்டப்பட்டு நிதி மூலதனத்தில் போய் உட்கார்ந்துருக்குங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். எந்தெந்த நாடுகள் எவ்வளவு திரட்டி இருக்குங்கிறத இதுல இருந்து நீங்க பார்க்கலாம். இந்த புள்ளி விவரங்கள்ல பார்க்கலாம். நூலை படிச்சா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்த அத்தியாயம் மூலதன ஏற்றுமதி. ஸோ ரொம்ப பெருத்து போச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்? டெப்ளாய் பண்ணவே முடியாது. உங்க உள்நாட்டில் உற்பத்தி செஞ்சு லாபத்தை சம்பாதிக்க முடியாது. ஏற்கனவே லாபம் என்பது உபரி மதிப்பில் இருந்து தான் வருகிறது. உபரி மதிப்பு என்பது தொழிலாளிய சுரண்டல்ல இருந்து தான் வருது. இதெல்லாம் தாண்டி நீங்க எங்க போனாலும் வந்து நேரம் முடிஞ்சிச்சா? ஐயோ, நான் பாதிதான் வந்திருக்கிறேன். சரி, நான் வேகமா 2-3 ஸ்லைடு. ஸோ கேபிட்டல் எக்ஸ்போர்ட்டுங்கிறது இட்ஸ் எ ப்ராசஸ். மூலதனம் பெருகுனா கேபிட்டல் எக்ஸ்போர்ட் நடந்தே தீரும். அது நடந்து தீருதுங்கிறத அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ மூலதன ஏற்றுமதி எந்தெந்த நாடுகள் செய்திருக்குங்கிறத குறிப்பிடுறாரு. அப்புறம் மூலதன ஏற்றுமதி ஒவ்வொரு நாடுகளில் உள்ள
4 முக்கிய நாடுகள் வந்து மூலதன ஏற்றுமதியை செய்து கொண்டிருக்கின்றங்கிறத பார்க்குறாரு. ஸோ இதனுடைய விளைவு என்ன? ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் முதலாளித்துவ வளர்ச்சியில் அது செல்வாக்கு செலுத்தும். இந்தியாவில் நமக்கு உதாரணமாக சொல்லலாம். ஏற்றுமதி நாடுகளில் முதலாளித்துவ வளர்ச்சி ஓரளவு குறைபடும். அப்புறம் சரக்கு ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான கருவியாக மாறும். இதான் இது. இதை ஒட்டி என்ன ஆகும்? ஒவ்வொரு நாடும் வந்து மூலதனத்துக்காக கடன் வாங்கும். கடன் வாங்கினா அதை ஒட்டி வந்து போர் நிலைக்கு அவங்கள தள்ளுறதுங்கிறது நடக்குது. ஸோ இதுதான் வந்து மூலதன ஏற்றுமதியோட முக்கியமான அம்சங்களாக பார்க்குறோம். ஸோ முதலாளித்துவ அடுத்த சாப்டர் வந்து முதலாளித்துவ கூட்டுகளுக்கு இடையிலான பங்கு. இப்போ ஒவ்வொரு நாடும் வந்து மூலதனத்தை வளர்ச்சி அடைஞ்சு உற்பத்தி ஒன்று குவியுது, நிதி மூலதனம் பெருகுது, ரெண்டும் ஒன்று கிடையாது, பிரம்மாண்டமாக வளருது, மூலதனத்தை ஏற்றுமதி செய்யுது. ஏற்றுமதி செய்து அந்த நாடுகளில் போய் அடுத்தது தலையிடணும். அதுதான் வந்து அந்த நாடுகளில் பங்கீடுகிறது. இந்த பெரிய நாடுகள் எல்லாமே உலகம் முழுசும் உள்ள நாடுகளை தங்களுக்கு உரிமை கொண்டாடி காலனிகளாக மாற்ற கட்டம். இந்த காலனிகளை பற்றிய விவரங்கள் இதுல இருக்கு. இப்ப சொந்த நாட்டிலேயே தொழில்துறையை கைப்பற்றது, வளர்ந்த நாடுகள் உலக சந்தையில் நுழைகிறது, மூலதன ஏற்றுமதியை பெருக்கிறது, இது போன்ற கட்டங்களிலே அவை வந்து வளர்ந்து வருகின்றனங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு நிறுவனம் ஒரு நாட்டை விட பெருசா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து ஜெனரல் எலக்ட்ரிக் எப்படி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு சார்ட் வந்து இதில் போட்டிருக்கிறாரு. அவங்க வந்து 1900 எப்படி இருந்தாங்க, 1912 ஆண்டுகளிலே எப்படிப்பட்ட மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு. அது மின்விசை தொழில் உள்ள ஒரு தொகுப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரே இதாக கூட்டாக மாறுது. ஜிஇ கம்பெனியை பற்றி. அடுத்தது இவங்க வந்து சந்தையை பகிர்ந்துப்பாங்க. முதல்ல கம்பெனிகளுக்கு இடையில சந்தையை பகிர்ந்து கொள்வது என்பதுதான் துவங்குச்சு பெரிய நிறுவனங்கள்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஜிஇ கேஸை எடுத்து ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறாரு. 1907க்கும் 10க்கும் அது ஜெர்மனியில் ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க, அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறாங்க. இவர்களுடைய நிகர லாபம் எவ்வளவு, இவர்களுடைய மொத்த பொருள் எவ்வளவு, இங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் என்ன எண்ணிக்கை எவ்வளவு என்பதை குறிப்பிடுகிறார். இப்போ இதே மாதிரி அமெரிக்காவை எடுத்துக்கிட்டா ட்ரஸ்ட்னு சொல்கிறாங்க. ட்ரஸ்ட்டுங்கிறது ஒரு தொழில்களோட ஐக்கியமாக இருக்கிறது. அந்த ட்ரஸ்ட் வந்து ராக்ஃபெல்லர் நம்ம பார்த்துருப்போம். ராக்ஃபெல்லர் தான் உலகம் முதல்ல முகப்பெரிய, இன்னைக்கு நம்ம எலான் மஸ்க் சொல்கிறோம்ல, உலகப்பெரிய பணக்காரர் நம்பர் 1 எலான் மஸ்க் இடத்துல அவர் இருந்தார். ராக்ஃபெல்லர் ஆயில் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணவர். அவரை ஒன்றுமே பண்ண முடியல. ஜெர்மன் என்டையர் நாடே சேர்ந்து அவரை வீழ்த்த முயற்சி எடுத்துச்சு. அவர் ஜெர்மனியை வீழ்த்திட்டார். அந்த கதையெல்லாம் நிறைய சுவாரஸ்யமாக அந்த நூலை படித்தா தெரியும், எப்படி ஜெர்மனியை காலி பண்ணார் அவர் அப்படின்னு சொல்லி அந்த நூலில் இருக்கும். ஸோ இவர் வந்து கடைசியாக இந்த உலக பங்கீட்டை பற்றி சொல்லும் பொழுது, உலக பொருளாதார பங்கீட்டின் அடிப்படையில் சில முதலாளித்துவ கூட்டுகளிடையே சில உறவுகள் வளர்கின்றன. அதே போது அதற்கு இணையாகவும் இதனுடன் தொடர்பு கொண்டும் உலகின் பிரதேச பங்கீட்டின் அடிப்படையில் காலநிலைக்கான போராட்டத்தின் சில அடிப்படை உறவுகள் வளர்கின்றன என்று வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சேஞ்ச் ஆகி வருது, அதனுடைய டைனமிக்ஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறாரு. ஸோ உலகம் எப்படி பங்கிடப்பட்டிருக்குங்கிற புள்ளி விவரங்கள் இதை நீங்கள் வந்து நூலை படித்தாதான் முடியும். எனக்கு டைம் கொடுத்தான்னா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க மாட்டார், அதனால் நான் அதை ஜம்ப் பண்ணி போயிடுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பங்கிடப்பட்டது சம்பந்தமான ஏராளமான புள்ளி விவரங்கள்லாம் வருது. ஸோ ஒவ்வொருத்தர் மதிப்பீடை பற்றி வருது. சிசில் ரோட்டஸ்ங்கிற ஒரு மதிப்பீடு, ஹென்ரி மாரிஸு, சூப்பன், இப்படி 3 பேருடைய மதிப்பீட்டை எடுத்து எல்லாத்தையும் அவர் வந்து கவர் பண்ணுறாரு. இப்போ இது என்ன வருது கடைசியாக பார்த்தீங்கன்னா, மூலதனம் ஏற்றுமதி மூலமாக வருது. எந்த நலன்களை முன்னிட்டு மூலதனம் ஏற்றுமதி செய்யப்படுகிறதோ அந்த நலன்களை காலனிகளை கைப்பற்றுமாறு தோன்றுகின்றன. இப்போ காலனிகளை கைப்பற்றுவதற்கான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக வந்து மூலதன ஏற்றுமதி என்பது வருகிறது முடிவுக்கு வரலாம். ரைட்டா? இப்போ இதை பற்றி இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பிக்சர் கிடைச்சிருச்சு. இதுலேருந்து வந்து ஏகாதிபத்தியம்னா என்ன அதை பற்றி அவர் விவரிக்கிறார். இதில் தான் அது வந்து ஒரு கட்டம், முதலாளித்துவத்தின் ஒரு கட்டம் என்று விவரிக்கிறார். அது எதுலேருந்து வருது? பெருவீத உற்பத்தி, பெருவீத தொழில், மேலும் மூலதன குவிப்பு, இப்படி தான் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வர்றார். இந்த ஹோல் ப்ராசஸில் வந்து இப்போ இதை எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணால் இந்த கட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் வந்து இது ஒரு தனி கட்டம்னு சொல்கிறார். இப்போ இந்த கட்டத்தினுடைய 5 அடிப்படை இயல்புகளை வரையறுக்கிறார். ஒன்று வந்து பொருளாதார வாழ்வில் தீர்மானகரமாக பங்காற்றும் ஏகபோகங்களை தோற்றுவிக்கிறது. வங்கி மூலதனம் தொழில்துறை மூலதனத்தின் ஒன்று கலத்தல்.
நிதி மூலதனத்தின் அடிப்படையில் நிதி ஆதிக்க கும்பல் உருவாகிறது. சரக்கு ஏற்றுமதியிலிருந்து வேறுபட்ட மூலதன ஏற்றுமதி உருவாது. சர்வதேச ஏகபோக முதலாளித்துவ கூட்டுகளிடையே உருவாகி உலகையே தமக்கிடையே பங்கிட்டுக் கொள்வது என்பது வருகிறது. இதுதான் இந்த 5 விஷயங்களை வந்து கொடுக்குறாரு. அப்புறம் ஏகாதிபத்தியம்னா என்ன, அது எப்படி தோன்றுச்சு என்பதை பற்றிய வரையறை அந்த இதில் வந்து இந்த பகுதியில் இருக்கு. இப்போ ஏகாதிபத்தியை பற்றி மற்றவர்கள் என்ன வரையறுத்திருக்கிறாங்க. இதில் வந்து காபத்ஸ்கி பற்றிய வரையறை. அதில் உள்ள பிரச்சனை அவர் வந்து அதீத ஏகாதிபத்தியம் அப்படின்னு ஒரு கான்செப்டை வைக்கிறார் காவஸ்கி. அதாவது முதலாளிகள் இன்னைக்கு போருக்கெல்லாம் போக மாட்டாங்க, அவங்க எல்லாரும் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க, இவங்க போய் அழிச்சு அவங்களுக்குள்ளேயே நாசமாக்க மாட்டாங்க, எப்படியா அவங்க சமாதானமாக போயிடுவாங்க. நீங்கள் போருக்கு போவாங்கன்னு நினச்சி நீங்கள் ஒரு புரட்சி திட்டத்தை தயாரிச்சா நீ தோற்று போயிடுவான், அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். அதுதான் அவருடைய ஐடியா. அதுக்காக தான் அவர் அதீத ஏகாதிபத்தியம்ங்கிற இதை வந்து அவர் கான்செப்டை வந்து முன்வைக்கிறாரு கால்காவ்ஸ்கி. லெனின் வந்து அது சான்ஸ் இல்லை, ஏன் அவங்களுக்குள்ள ஒற்றுமை வராது அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து ஏராளமான காரணங்களை வந்து அமைதியான வழியில் அவங்க தீர்வு வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை தான் லெனின் வந்து ஆதாரபூர்வமாக அதில் கொடுக்குறாரு. அதுக்கு வந்து பல்வேறு புள்ளி விவரங்கள்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் இது சொல்லுது, இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி ஒன்றா இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு. ஸோ இது வந்து ரயில் பாதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குது, உலக ரயில் பாதைகள் எப்படி இருக்குது, இப்போ செல்வாக்கு மண்டலங்கள் எப்படி உருவாயிருக்கு, இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரை வந்து டீப்பாக பார்க்காம மேலோட்டமாக நீ இவ்வளோ பணம் வச்சுருக்க, நீ இவ்வளோ பணம், இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டாங்கன்னு பேசுறது தப்புங்கிறது தான் அவருடைய பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெடேட்டரினஸ், அதாவது புல்லறிவித்தனம். ஸோ முதலாளித்துவமே புல்லறிவித்தனமானது. இதில் ஒரு விசேஷமான புல்லறிவித்தனம் வந்திருக்கு ஏகாதிபத்தியத்தில். என்ன அப்படின்னா, ஒரு புதிய வகை குழு உருவாயிருச்சு. உழைக்காம காசை மட்டும் வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு கும்பல் அது உருவாது. அது பரவி நாடே உழைக்க வேண்டாம், உழைக்காம ஒரு நாடு இன்னொரு நாட்டில் பணத்தை போட்டு இன்னொரு நாட்டை சுரண்டி வாழ முடியும் அப்படிங்கிற கட்டம் வந்து வந்திருக்குங்கிறத ஏகாதிபத்தியத்தின் புல்லுருவித்தனம் என்ற இதில் பார்க்குறாரு. சிதைவு அப்படின்னு அவர் எதை குறிப்பிடுகிறார் என்று பார்த்தால், மதிப்பு விதி நம்ம மூலதனத்தில் படிப்போம், சம மதிப்புள்ள பொருட்கள் தான் பரிவர்த்தனை செய்து கொள்ளப்படும். மதிப்பு விதியை மீறி வந்து எக்ஸ் மதிப்புள்ள பொருளை எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸுக்கு நீங்கள் விற்க முடியாது. வித்தா என்ன நடக்கும், வாங்கினவன் சும்மா இருப்பானா, அவன் வாங்கினவன் ஒன்று எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் கிடைச்சிடும், நீ இன்னொரு சாமான் வாங்க போவேன், அவனும் டெல்டா எக்ஸை ஏற்றிடுவான். ஆக மதிப்பு விதி என்பது சம மதிப்புள்ள பொருட்கள் சம பரிவர்த்தனை ஆகுங்கிறது தான் மதிப்பு விதி. இப்போ ஏகபோகம் அதை செய்கிறானே, ஏகபோகம் வாங்கிட்டான்னா அவன் கண்ட்ரோலில் இருக்குல்ல, அவன் வாங்குறவனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, விற்கிறவனா தானே இருக்கான். அவனோட உற்பத்தி பொருட்களுக்கு உள்ளீட்டு பொருட்களை வாங்குவான், அது எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டான்ல, கீழேருந்து வெர்டிகல் இன்டகிரேஷன் மூலமாக கொண்டு வந்துட்டான். அப்போ ஏகபோகம் அதை செய்கிறான்ல, அப்போ செய்யும்போது மதிப்பை வீட மீட்கும் போது அங்கே தான் கிரைசிஸ் வருது. அந்த கிரைசிஸ் தான் அவர் வந்து சிதைவு என்று அவர் அறிவிக்கிறாரு. ஸோ புல்லறிவித்தனத்தை பற்றிய பல்வேறு விஷயங்களை வந்து இவர் இதில் கொண்டு வர்றாரு. இப்போ ஏகாதிபத்தியத்தை பற்றிய விமர்சன பகுப்பாய்வு. ஸோ பல்வேறு அறிஞர்கள் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் ஏகாதிபத்தியத்தை பற்றி விமர்சன பூர்வமாக என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ சிறிய நடுத்தர முதலாளிகளை மட்டுமின்றி சின்னஞ்சிறு முதலாளிகளை கைவினை அதிபர்களையும் கீழ்பட செய்து விடுகிறது. சுத்துடந்த வர்க்கங்கள் ஏகாதிபத்தியத்தின் பின்னால் முழுமையாக செயல்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் அடிஞ்சு போகுது, கீழே வரைக்கும் வந்துட்டாங்க, தொழிலாளி வர்க்கம் வரைக்கும் அந்த ஏகபோகம், இந்த ஏகாதிபத்தியம் என்பது ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய கருத்தியல் ரீதியாக அவர்களை உள்ள கொண்டு வர போக்கு வந்திருக்குங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது வந்து இதை வந்து மற்றவர்கள் எப்படி பார்க்குறாங்க, அப்போ அந்த ஒவ்வொரு வர்க்கமும் இதை எப்படி பார்க்குது. குட்டி முதலாளித்த வர்க்கம் ஏகாதிபத்தியத்தை எப்படி பார்க்குது. ஸோ குட்டி முதலாளித்த இப்போ முதல்ல ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்கள்லாம் வராங்க. அப்போ அமெரிக்கா வந்து ஸ்பெயினுக்கு எதிராக பிலிப்பைன்ஸ் ஆக்குப்பை பண்ணும்போது அந்த உள்ளூரில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. அப்போ உண்மையான ஜனநாயகம்னா அந்த நாட்டில் வந்து அந்த இதை தோற்கடிக்கப்பட்டிருக்கணும்ல, பிலிப்பைன்ஸ் மேலே படையெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணுமே, நடக்கலை இல்லையா. இப்போ இன்னைக்கு வந்து எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, போர்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அங்கே உள்ள வர்க்கங்கள் எப்படி வந்து அந்த வர்க்க நலனுக்கு ஏற்பட்டு நிற்குதா அப்படின்னா, இது வந்து இந்த விமர்சனம் இது எந்த அந்த வர்க்கங்களுடைய நலனை கருத்தியல் ரீதியாக அவர்கள் எப்படி களவாண்டு கொண்டு போயிடுறாங்கிறத இந்த பகுதியில் வந்து சிறப்பாக விமர்சிச்சிருப்பாங்க. அவ்வளோதான், இதுவே நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ வரலாற்றோட ஏகாதிபத்தியத்தின் இடம் அது வந்து
அவர் வந்து இதனுடைய முதலாளித்துவ வளர்ச்சியினுடைய ஒரு இறுதி கட்டமாக அவர் வந்து பார்க்கிறார். ஹையஸ்ட் ஸ்டேஜாக வந்து இது வந்திருக்குது என்பது பார்க்கிறார். அதோட சேர்த்து காலனி ஆதிக்கம், இது எல்லாத்தையும் ட்ரஸ்ட் இதெல்லாம் குறிப்பிட்டு இது வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குங்கிறத வந்து குறிப்பிடுறாரு. ஸோ இதுதான் கடைசியாக வந்து அவர் சம்மரைஸ் பண்ணுறது. நான் ஒரு 3 சாப்டர் தான் திருப்தியாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதெல்லாம் ஜம்ப் பண்ணி தான் போயிடுச்சு. ஏன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது, சுவாரஸ்யமான விஷயங்கள். ஸோ ஏகாதிபத்தியத்தின் சாரம், பொருளாதாரம் சாரத்தை பற்றி சொல்கிறார். ஏகாதிபத்தியத்தை மாறி செல்லும் முதலாளித்துவமாக அல்லது இன்னும் துல்லியமாக இறுதிகால முதலாளித்துவமாக வரையறுக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. நான் தொகுப்பாக வந்து சொல்லணும்னா இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த திருவிளையாடல் வசனம் தான். ஏன்னா காவத்ஸ்கியும் லெனினும் இணைந்த உரையாடல். இப்போ சிவாஜியும் சிவனும் தருமியும் கிடையாது. இது லெனினும் காவத்ஸ்கியும் உரையாடுறாங்க. ஏஐ பண்ண சேட்டை இதெல்லாம் நான் இல்லை. இதை தூக்கி கொடுத்து லெனின் மாற்றினா மாற்றி கொடுத்துடுச்சு வச்சுக்கோங்க. ஸோ பிரிக்க முடியாதது ஏகாதிபத்தியமும் போரும். அப்போ அவருக்கு நிறைய கொட்டு. அவர் பிரச்சனையும் அதில் தான். ஏகாதிபத்தியம் போரும் பிரிக்க முடியும்னு சொன்னார். பிரிக்க முடியாது ஏகாதிபத்தியம் போயிடும். பிரியக்கூடாதது பாட்டாளி வர்க்கமும் புரட்சிகர கோட்பாடும். அதுலேயும் அவர் பிரச்சனை. சேர்ந்தே இருப்பது ஏகபோகமும் நிதி மூலதனமும், சேராது இருப்பது ஏகபோகமும் தடையில்லா வாணிபமும். நிச்சயமா இருக்க முடியாது. மாறாது இருப்பது ஏகாதிபத்தியத்தின் புல்லறிவித்தனம். மாறக்கூடியது ஏகாதிபத்திய நாடுகளுக்கிடையே காலனி பங்கிடப்படும். பார்க்க கூடாதது தேசிய வரி, பார்த்து ரசிப்பது வர்க்க போராட்டம், கலையில் சிறந்தது காற்றல்களின் மோசடி, மூலதன குவிப்பு என்பது உற்பத்தியின் ஒன்றிணைப்பு, நிதி மூலதனம் என்பது தொழில் மீதான வணிக மூலதனத்தின் ஆதிக்கம், காலனிகள் என்பது அடிமாட்டி விலையில் கச்சா பொருள், அதிக விலையில் உற்பத்தி பொருள். ஏகபோக கூட்டென்றால் கார்டல், சிண்டிகேட், ட்ரஸ்ட். கார்டல் என்பது கச்சா பொருளையும் விற்பனை விலையும் கட்டுப்படுத்துவது. சிண்டிகேட் என்பது குறுகிய கால வியாபார கூட்டு. ட்ரஸ்ட் என்பது பல பெரிய நிறுவனங்களின் ஐக்கியம். தொழிலாளி வர்க்க வேற்றுமைத்தனம், லஞ்சம் பெறும் தொழிலாளி பிரிவின் சந்தர்ப்பவாதம். காதலுக்கு மூலதனமும் லாபமும், போலிக்கு நீ, புரட்சிக்கு நான் அப்படின்னு எடுத்துப்பார். இதுதான் என்னுடைய சம்மதியா நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இந்த நூலை பற்றி. அடுத்தது 2 கட்டுரை இருக்கு. 2 கட்டுரையும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமா? இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் டைம் கொடுத்தாருன்னா நான் முடிச்சிடுறேன். 5 நிமிஷம் தராரு, சந்தோஷம். ஸோ இது வந்து புக்காரினை பற்றி சொன்னோம். ரொம்ப பிரமாதமான ஒர்க் பண்ணியிருக்காருங்க. அடுத்த ஸ்டெப் அவர் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1914 ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒர்க்கை பண்ணவர் 16 ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுதான் வந்து இந்த ஏகாதிபத்திய பொருளாதாரவாதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோசியலிச புரட்சிக்கும் தேசிய சுயநிர்ணய உரிமை இது பற்றிய ஒரு பிரச்சனை. தேசிய சுயநிர்ணய உரிமையை நீங்கள் ரொம்ப வலியுறுத்தினீங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ் பூரா அங்கே போயிடும், புரட்சியை நடத்த முடியாது, அதை நீங்கள் கீழே தள்ளுங்க அப்படிங்கிற வாதத்தை ஒரு குரூப் வந்து முன்வைக்குது. ஸோ அதுக்கு பதில் எழுதின கட்டுரை தான் வந்து இந்த கட்டுரை. பாயிண்ட் பை பாயிண்டாக அவங்க வைக்கிறதுக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்லுவார் இந்த கட்டுரையில். லெனின் வந்து இது பற்றி இது எங்கேருந்து வந்துச்சு என்னங்கிறத ஒரு 10-12 பாயிண்ட் பை பாயிண்டாக பதில் கொடுக்குறாரு. அடுத்த கட்டுரை வந்து இராணுவ வேலை திட்டம். இந்த 2க்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இப்போ வந்து படை குறைப்பு வாதம், போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு, படையை இருக்கக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த படை குறைப்பு வாதத்தை வந்து நம்ம தொழிலாளி வர்க்கம் அவர்களும் வந்து ஆயுதம் ஏந்தக்கூடிய சூழ்நிலை வரும்போது இது எப்படி கையாளுவது, இது ஒரு குழப்பம். இப்போ இதை வந்து புரட்சிக்கும் இந்த இராணுவவாதம், எல்லா நாடுகளும் இராணுவவாதத்துக்குள்ள இருக்கு. 3வது அவர்களை எதிர்கொள்வதற்கு இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கம், அவர்கள் தங்களை ஆயுதம் ஏந்துவது. இந்த 3க்கும் உள்ள உறவுல உள்ள சிக்கல்களை விளக்குவது தான் இந்த கட்டுரை. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெவ்வேறு நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கருத்துக்கள் என்ன வந்திருக்கு, அந்த கருத்துக்களுக்கு என்ன பதில் என்பதை இவர் வந்து கொடுக்குறாரு. முக்கியமான 3 வாதங்களை மட்டும் வந்து அவர் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இதுதான் இந்த கட்டுரை. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது வந்து, இவ்வளவு பழைய விஷயத்தை இன்னைக்கு போய் பேசி என்ன பிரயோஜனம்? இது ஏதாவது நமக்கு பொருத்தமுடையதாக இருக்கா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு சினிமா பார்த்துட்டு போகிற மாதிரி தானே அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இது எல்லாருமே மார்க்ஸ், ஏங்கல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாருமே
திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும், உடனே இப்படித்தான் இந்த கருப்பு சட்டை போட்டவங்களாம் இப்படித்தான் வண்டியை ஓட்டுவான்னு பேசுவாங்க. ஹி இஸ் கிரியேட்டிங் ஏ கோட்பாடு. இப்ப நடப்புலகத்தை பார்த்து ஒரு கோட்பாட்டை உருவாக்குவது என்பது மனிதர்களோட இயல்பு. நடப்புலகில இருந்தா கோட்பாடு உருவாகுது. அப்படித்தான் மார்க்சினுடைய கோட்பாடு நடப்புலகில இருந்து வருது. அந்த கோட்பாடு நடப்புலகத்தை கரெக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணுதா? என்னைக்கு கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் புரட்சி. இது ரெண்டு சிங்க் ஆகணும். அது மார்க்ஸ் காலத்திலையும் ஏங்கல்ஸ் காலத்திலையும் நடந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி கோட்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி வந்தவங்க காலம் நடப்புலகம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த கோட்பாட்டையும் நீங்க மாறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்ப ஏற்கனவே சிங்க் பண்ணவங்களுடைய ஒர்க் இருக்குங்கள, அது எதுக்கு பயன்படும்னா, அவங்க நமக்கு எஃபெக்டிவ் டூல், ஒரு வளமான கருவியை விட்டு சென்றிருக்காங்க. அந்த கருவியை நீங்க பயன்படுத்தி இன்னைக்கு நடப்புலகை நீங்க ஆய்வு செய்து அந்த கோட்பாட்டு இடைவெளியை நிரப்ப முடியும். அந்த அடிப்படையில் லெனினுடைய ஏகாதிபத்தியம் என்ற நூல் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்யுது என்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்ததுல அதான் ஏன் மாற்றம் இல்லை. இப்ப லெனினோட என்ன மாற்றம் நடந்திருக்கு இல்ல? முதலாளித்துவம் வளர்ந்து ஏகபோக கட்டத்தை அடைகிறது, அது மாற்றம் இல்லை. ஏகபோகம் என்பது உற்பத்தியின் ஒன்றுகுவிப்பால் ஆனது, அதுலேயும் மாற்றம் இல்லை. ஏகபோக கட்டத்தில் வணிக மூலதனம் தொழில் மூலதனத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது, அதுலேயும் மாற்றம் இல்லை. ஏகபோக கட்டத்தில் நிதி மூலதனம் உயர்த்தி எழுகிறது, நிதி அரசர்கள் தோன்றுகிறார்கள், இதுவும் மாற்றம் இல்லை. ஏகபோக கட்டத்தில் முதலாளித்துவ மூலதன ஏற்றுமதி நடக்கிறது, மாற்றம் இல்லை. இன்று வரைக்கும் இதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏகாதிபத்தியத்தில் போர்கள் என்பது இது வரைக்கும் மாற்றம் இல்லை. உழைப்பை சுரண்டும் புல்லுருவித்தனம் என்பது மாற்றம் இல்லை. அப்ப என்னதான் மாறி இருக்கு? லெனின் சொன்னா அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, இருக்கு. லெனின் ஏகாதிபத்தியத்துக்கு பிறகு நடந்த மாற்றங்கள் அது ஏராளமான விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று நிதி மூலதனத்தின தன்மையில மாறி இருக்கு. லெனின் காலம் நிதி மூலதனம், லெனின் காலத்தின் நிதி மூலதனம் தேசம் சார்ந்தது, தேசிய அரசுகளால் ஆதரிக்கப்படுவது. தொழில் நிதி மூலதனங்கள் கூட்டாகும், தொழில் வட்டாரங்களில் கொழுத்த பணக்காரர்களின் கூட்டில் தெரிவு செய்யப்பட்ட நிதி அரசர்களால் தலைமை தாங்கப்படுகிறது. கடுமையான ஏகாதிபத்திய உட்பகை நடந்த காலத்தில் செயலாற்றுகிறது. இப்போ தற்போதைய நிதி மூலதனம் சர்வதேச தன்மையுடையது, நெகிழ்வுத்தன்மை கொண்டது, உலகம் முழுதும் சுழன்று நிதிகளை உறிஞ்சி இழுத்து நாடுகளின் தடைகளை உடைத்தெறிகிறது, பயணிக்கிறது. உடனடி லாபத்திற்காக ஊக வணிக நடைகளில் ஈடுபடுகிறது. ஏகாதிபத்திய உட்பகையை மட்டுப்படுத்தி வைத்திருக்கு. ரெண்டு சேஞ்ச் இருக்கு இல்லையா? அப்போ உங்க கோட்பாட்டை அதுக்கு தகுந்தமாக மாறும். அப்படின்னா நம்ம அதீத ஏகாதிபத்தியம்ங்கிற கான்செப்ட் திருப்பி சர்ஃபேஸ் ஆகிடுச்சா, வந்துடுச்சா காவிஸ்கி சொன்னதுன்னா இல்லை. காவிஸ்கி சொன்னது அவருடைய புரட்சி திட்டத்திற்கு பதில். லெனினுடைய புரட்சி ப்ராஜெக்ட், ரெவல்யூஷன் ப்ராஜெக்டை தப்புன்னு சொல்றதுக்காக அவர் கொண்டு வந்தது. இது இப்படி ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி ப்ரொக்னாஸ்டிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது முன்கூறல் கிடையாது அவரோட. இது இட்ஸ் நாட் அ முன்கூறல். அவர் அன்றைக்கு ரிஃப்யூட் பண்ணது இன்சிடென்ட்டா ரெண்டு கோயின்சைட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. அதனால நம்ம ஆஹா காவிஸ்கி கரெக்ட் அப்படிங்கிற கோட்டத்துக்குள்ள நீங்க போயிடக்கூடாது என்பதை நான் சொல்றேன். இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம நடப்புலக கோட்பாட்டை இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, நடப்புலக கோட்பாட்டை நாம புத்துருவாக்கம் செய்ய வேண்டியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் அந்த ரோல் இருக்கு. ரெண்டாவது 21ஆம் நூற்றாண்டு ஏகாதிபத்தியத்தை 20ஆம் நூற்றாண்டின் ஏகாதிபத்தியத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அதை பற்றிய புரிதலை உருவாக்கணும். ஏராளமான அறிஞர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்றது ஜான் ஸ்மித்தோட ஒர்க்கு. பிரபாத் பட்நாயக் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறார். அதில் அவருடைய கட்டுரையெல்லாம் படிங்க. 21st century பீரியட்ஸை பற்றி ஒரு நல்ல அது கிடைக்கும். இன்னும் சமீர் அமீன் இது போன்றவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏராளமான அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க இன்றைய ஏகாதிபத்தியத்தை, 21st century ஏகாதிபத்தியத்தை. 21st century ஏகாதிபத்தியத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு 20ஆம் நூற்றாண்டின் ஏகாதிபத்தியம், லெனினுடைய ஏகாதிபத்தியம் ஒரு சிறந்த கருவி என்பதை கூறிக்கொண்டு நான் முடிச்சுக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இது